நீங்கள் ஓரேபுக்கு வந்திருக்கிறீர்களா? Dear beloved, have you come to Mount Horeb? உங்களுடைய வாழ்க்கையிலே ஓரேப் என்கிற அந்த தேவ பர்வதம் என்கிற அந்த தன்மைக்கு நீங்கள் கொண்டு வரப்பட்டு விட்டீர்களா? காலை வெளியில கடந்து வந்திருக்கிற உங்களுக்கு யார் எஜமானாய் இருப்பது? Dear beloved, unto us who are gathered this morning, who is your master? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். Matthew's Gospel 6 chapter verse 24. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக்கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், இரண்டு எஜமான்களுக்கு உங்களால் ஊழியம் செய்ய முடியாது. When Lord Jesus was on this earth, he said a word, no man can serve two masters. அப்படி இரண்டு எஜமானுக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் ஒருவனை பகைப்பான், ஒருவனை சிநேகிப்பான். If he should so serve two masters, then he will hate the one and love the other. இல்லாவிட்டால் ஒருவனை பற்றிக் கொள்வான், மற்றவனை அசட்டை பண்ணுவான். Or else he will hold to the one and despise the other. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவனுக்கு ஒரே ஒரு எஜமான் இருக்க வேண்டியது அவசியம். For a child of God, he should have only one master. ஒரு மனிதனுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தால் அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு சீர்குலைந்து போயிருக்குமோ, அதுபோல இரண்டு எஜமானுக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் அவனுடைய வாழ்வும் சீரழிந்து போய்க்கொண்டே இருக்கும். However, a man is having two wives, his life is in disaster, so will a life be in disaster if one is serving two masters. அருமையானவர்களே, இந்த காலை வேளையில கடந்து வந்திருக்கிற உங்களுக்கு யார் எஜமானாய் இருப்பது? Dear beloved, unto us who are gathered this morning, who is your master? உங்களுடைய வாழ்வின் எஜமான் யார்? Who is your master of your life? உங்களுடைய ஊழியத்தின் எஜமான் யார்? Who is your master of your ministry? உங்களுடைய குடும்பத்தின் எஜமான் யார்? Who is the master of your house? உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் எஜமான் யார்? Who is the master of your individual life? உன்னை ஆளுகை செய்வது யார்? Who is ruling over you? யாருடைய கட்டுப்பாட்டிலே நீ இயங்குகிறாய்? In whose control are you functioning? யாருடைய வார்த்தைக்கு நீ அதிகமாய் கீழ்ப்படிகிறாய்? Whose words are you mostly obeying? யாருடைய வழிகளிலே நீ உற்சாகமாய் போகிறாய்? In whose ways are you interestedly walking? உன்னுடைய எஜமான் தேவனாக இருந்தால் உன்னுடைய வாழ்வு இளைப்பாறுதலும் சமாதானமும் நிறைந்ததாக காணப்படும். If your master is God, then your life will be full of peace and joy. ஆனால் இன்றைய தற்போதைய நிலவரம் என்ன? But what is your present state? அநேகர் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்கிறார்கள். Many of them are serving two masters. அப்படினால் தான் ஆவியானவர் இந்த வசனங்கள் கொண்டு இந்த காலை வேளையிலே நம்முடைய மத்தியிலே பேச விரும்புகிறார். Therefore the Spirit of God wants to deal with us and speak to us with this verse. நீங்கள் உங்களுக்கு எத்தனை எஜமான்களை வைத்திருக்கிறீர்கள்? With you, how many of you are having how many masters? ஒருவேளை இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்வது ஆரம்ப காலங்களிலே சாத்தியம் போல தோன்றினாலும் சூழ்நிலைகள் மாறும் பொழுது நீங்கள் சிக்கிக் கொள்வீர்கள். Maybe in the beginning you were able to serve two masters, but when the situations are changing, you will be caught. இரண்டு எஜமானுக்கு நிச்சயமாக ஒருவன் ஊழியம் செய்ய இயலாது என்று இயேசு தெளிவாக சொன்னார். Jesus said, surely no man can serve two masters. இரண்டு எஜமானில் ஒன்று தேவன், மற்றொன்று உலக பொருள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Of the two masters, one is God and the other is the worldly things. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. You cannot serve God and mammon. அருமையானவர்களே, உங்களில் எஜமானாக நீங்கள் யாரை வைத்து தெரிந்தெடுத்திருக்கிறீர்கள்? Dear beloved, whom have you chosen to be your master? என்னுடைய எஜமான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அந்த வார்த்தை உண்மையாகவே கடைசி வரை நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சத்தியமான ஒரு வார்த்தை. That word is true and which you have to carry on to the last. கடைசி வரை இந்த எஜமான் உங்களுக்கு கடவுளாக இயேசுவாக ஆண்டவராக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக அமைந்துவிடும். Till the end, if the master be Jesus, then your life will be full of pleasures. இன்றைக்கு இந்த மார்க்கத்திலே வந்த பின்பு 2-3 எஜமான்களை வைத்துக்கொண்டு வாழ்க்கையிலே முன்னேறலாம் என்று நாம் எண்ணுகிறோம். These days we think that if having 2 or 3 masters we can progress in our life. ஒருவன் 2 படகிலே பயணம் செய்ய இயலுமா? Can one travel in 2 boats? 2 படகிலே ஒருவன் பயணம் செய்தால் என்ன சம்பவிக்கும்? What will happen to a person traveling on 2 boats? ஒருவேளை கொஞ்ச நேரம் ஒரு த்ரில்லாக இருக்கும்.
Maybe for some time it is thrilling. ரொம்ப த்ரில்லாக இருக்கும், பார்க்கிறதுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும், நமக்கும் சந்தோஷமா இருக்கும். ஆனா ஒரு அடி கேப் அது விரியும் பொழுதுதான் நம்முடைய நிலவரம் பரிதாபம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். Maybe in the beginning it is thrilling and the others will be laughing at it, but when it is going away for 1 feet, then you will have what is happening. நீங்கள் தெய்வம் உங்களுக்கு எஜமானானால் தெய்வத்துக்கு நீங்கள் ஊழியம் செய்யுங்கள். If the Lord be your master, then you serve God. இல்லாவிட்டால் நீங்கள் வேற யாரையாவது எஜமானாக நீங்கள் வைத்திருந்தால் அவனுக்கு நீங்கள் போய் ஊழியம் செய்யுங்கள். Or if you have anybody else as the master, you go and serve him. நீ அவனுக்கும் ஊழியம் செய்து இங்கே தேவனுக்கும் ஊழியம் செய்ய உன்னாலே இயலாது. For you cannot serve both God and man. ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் அழைத்தால் நீங்கள் எங்கே போவீர்கள்? If both of them have left you for one moment, where will you go to? ஒரே நேரத்தில் ரெண்டு பேரிடத்திலிருந்து கட்டளை புறப்பட்டால் யாருடைய கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்கள்? If both command at the same time, whose command will you obey? ஒரே நேரத்தில் இரண்டு பேரும் உங்களோடு இடைப்பட விரும்பினால் நீங்கள் யாருக்கு கீழ்ப்படிய ஆரம்பிப்பீர்கள்? If both of them want to commune with you at the same time, whom will you want to obey? அதனால தான் கர்த்தர் ஆண்டவர் தெளிவாக சொன்னார், இரண்டு எஜமான்களுக்கு உங்களால் ஊழியம் செய்யக்கூடாது. So the Lord clearly says that no man can serve two masters. இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை நீ நிதானிக்க வேண்டிய காலகட்டம் இதுதான். Dear child of God, has come for this meeting. This is the period for you to discern yourself. உனக்கு தெரியும் நீ யாருக்கு ஊழியம் செய்கிறாய் என்று. You know whom you are serving. உன்னுடைய எஜமான் யார் என்று உனக்கு தெரியும். You know who is your master. ஆனால் நீ அவருக்கு சரியான விதத்தில் ஊழியம் செய்கிறாயா என்று உனக்கு தெரியும். You know if you are definitely doing the right ministry to him. ஒருவேளை நீ அவருக்கு சரியான விதத்தில் ஊழியம் செய்யாமல் இன்னொரு எஜமானுக்கு நீ கீழ்ப்படிந்திருந்தால் இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே ஆண்டவரை எஜமானாய் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படியக்கூடியவளாய் நீ மாற வேண்டியது அவசியம். Have you not served the God and served the other man? In this meeting itself, it is necessary that you decide that you might turn back to God and to serve him alone. மல்கியா முதலாம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே ஆண்டவர் கேட்கிறார், நான் எஜமானானால் எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே, என்னை கனம் பண்ணுகிறவன் எங்கே என்று கேள்வி கேட்கிறார். In Malachi chapter 1 verse 6, the Lord says, if I be the master, where's my fear, said the Lord. அருமையானவர்களே, நாம் தேவனுக்கு ஊழியம் செய்வோமானால் நாம் தேவனை கனம் பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். If we are serving the Lord, then we have to honor our God. உங்களுக்கே தெரியும் நீங்கள் யாரை பகைக்கிறீர்கள், யாரை சிநேகிக்கிறீர்கள். You know whom you are loving and whom you are hating. கடந்த கால ஊழியங்களிலே வாழ்க்கையிலே நீங்கள் யாரை பற்றிக் கொண்டீர்கள், யாரை அசட்டை பண்ணினீர்கள்? In your past life and ministries, whom did you hold on to and despise? தேவனுக்கு ஊழியம் செய்தீர்களா, உலக பொருளுக்கு ஊழியம் செய்தீர்களா? Did you serve God or serve mammon? நீங்களே உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்களேன். You ask the question yourself. தேவனை பகைத்தீர்களா, இல்லாவிட்டால் தேவனை நேசித்தீர்களா? Did you hate God or love God? நீங்களே யோசிச்சு பாருங்க. Just think and see. நீங்க யாரை நேசித்தீங்க? கடந்த காலங்களிலே நீங்கள் யாரை நேசித்தீர்கள்? In the past days, whom did you love? ஒரு சிலர்லாம் நேசிக்கிறேன்னு சும்மா லெட்டர்ல தான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. Some of them in letter they write they love. எழுத்துல தான் நேசிக்கிறேன் ஆனா உண்மையான நேசம் அங்க இருக்கவே இருக்காது. It is only in letter they write that they love, but no true love is found in them. பிரியமானவர்களே, உலக பிரகாரமாக நேசிக்கிறேன் என்ற வார்த்தை அது ஒரு கொச்சையான ஒரு வார்த்தையாக எண்ணப்படுகிறது. The word in worldly terms love means it is something which is a defrauded word. நீ கர்த்தரை தெய்வமானால் நீ கர்த்தரை நேசிக்க வேண்டும். If you have your God as God, then you should love the Lord. 100% நீ ஆண்டவரை நேசிக்க வேண்டும். You should love the Lord 100%. மறுதலித்து சபித்து சத்தியம் பண்ணி தன்னை விட்டு பின்வாங்கி போய் மறுபடியும் மீன்பிடிக்க போனதான அந்த பேதுருவை ஆண்டவர் இயேசு தேடி வந்தார். Denying, backsliding, and one who denied the Lord came seeking after him. அப்பொழுது அவனை தேடி வந்து அவனிடத்தில் கேட்ட கேள்வி என்ன? What is the question the Lord asked Peter? நான் எஜமானானால் என்னை நீ மறுபடியும் நேசிக்கிறாயா? If I be your master, will you love me again? இடை நாட்களிலே நான் உனக்கு எஜமானாய் இல்லாமல் போய்விட்டேன். In the days between, I was not your master. என்னுடைய கட்டுப்பாட்டை நீ இழந்து விட்டாய். You have lost control of me. நீ பின்வாங்கி போனாய். You backslided. சோர்ந்து போனாய். You went fear faint. நீ என்னை மறுதலித்து விட்டாய். You denied me. ஆனால் இப்பொழுது மறுபடியும் நான் உனக்கு எஜமானாய் மாற வேண்டுமானால் இவர்கள் எல்லாரிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? But if I have to be your master back again, will you love me more than all these? அதனால தான் சொல்லி இருக்கிறது, ஒரு மனிதன் ஒருவனை நேசிப்பான், ஒருவனை பகைப்பான். Therefore it is said that one can love one and the other he will hate. அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்களுடைய நேசம் எங்கே இருக்கிறதோ அவர்தான் உங்களுக்கு எஜமான். Dear beloved, this morning wherever your love is, he is your master. நீ பணத்தை நேசிக்கிறாயா? Are you loving your child? மாம்சத்தை நேசிக்கிறாயா? Are you loving your flesh? இந்த உலகத்திலே பிசாசை நேசிக்கிறாயா? Are you loving Satan in this world? உலகத்தில் உள்ள யாரையாவது நீ அதிகமாக நேசிக்கிறாயா? Or are you loving anybody else in this world? நீ யாரை நேசிக்கிறாயோ அவன்தான் உன்னுடைய எஜமானாக இருக்கிறான். Whoever you love, he is your master.
யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது In James 4th chapter verse 4, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று நீங்கள் அறியீர்களா? do you not know that the love of the world is enmity to God? ஒரு தேவனுடைய பிள்ளை உலகத்தை சிநேகிக்க ஆரம்பித்தால் அவன் தேவனுக்கு விரோதமானவன் என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says that one who loves the world is an enemy to God. நீ உலக பொருளுக்கு ஊழியம் செய்கிறாயா? உலக பொருளை நீ நேசிக்கிறாயா? Are you loving the things of the world or the things of proclaiming to the world? இன்னைக்கு பாருங்க, ஆராதனையை விட்டு விட்டு கூட அநேகர் பல இடங்களுக்கு செல்கிறார்கள். காரணம், உலகத்தை அவர்கள் அதிகமாக இந்த ஆராதனையை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறார்கள். Today leaving the worship, many of them are going to other places. That is because they love the worldly friends more than the worship. இங்க இருக்கிறதுல எத்தனை பேர் கர்த்தரை அதிகமாக நேசிக்கிறீர்கள்? Here the people among you, how many of you love God more? ஒருத்தரை காட்டிலும் ஒருத்தர் ஆண்டவரை அதிகமாக நேசிக்க வேண்டும். More than everything, man should love God more. நீங்கள் மனைவியை நேசிக்கிறீர்கள், You love your wife, புருஷனை you நேசிக்கிறீர்கள், love your husbands, பிள்ளைகளை நேசிக்கிறீர்கள். you love your children. அது நல்லது. That's good. ஆனால் இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீர்களா? But above all this, are you loving your God? அப்படி நேசிக்கும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே உள்ள போராட்டங்களை நீங்கள் சுலபமாக கடந்து போக முடியும். If you love so, then your problems in your life you can easily overcome. நீங்கள் அப்படி இல்லாத பட்சத்திலே நீங்கள் உலகத்தை சிநேகிக்க ஆரம்பிப்பீர்கள், சாத்தானை நீங்கள் சேவிக்க ஆரம்பிப்பீர்கள். If you are not in that state, then you will love the world and serve Satan. நீங்கள் யாரை நேசிக்கிறீர்கள், யாரை பகைக்கிறீர்கள்? Whom are you loving and whom are you hating? யாரை நீங்கள் கனம் பண்ணுகிறீர்கள், யாரை அசட்டை பண்ணுகிறீர்கள்? Whom are you honoring and whom are you despising? இந்த கேள்விக்கு பதில் உங்களுடைய பகுதியிலே நான் விட்டு விடுகிறேன். I leave the question to yourself. நீங்கள் கடந்த காலங்களில் யாரை அசட்டை பண்ணினீர்கள், யாரை கனம் பண்ணினீர்கள்? You see in the last times as to whom you honored and whom you despised. ஆண்டவரை கனம் பண்ணீங்களா, ஆண்டவரை அசட்டை பண்ணினீர்களா? Did you honor the Lord or despise the Lord? ஆண்டவரை பகைத்தீர்களா, ஆண்டவரை நேசித்தீர்களா? Did you hate the Lord or love the Lord? உங்களுக்கு தெரியும். You know yourself. இதுக்கு இன்னொருத்த வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. There's no need for another to come and answer this. அப்படி நீ பகைத்து ஆண்டவரை அசட்டை பண்ணினால் உன்னுடைய எஜமான் சாத்தானாக இருந்திருக்கிறான். If you had hated the Lord and despised the Lord, then your master is devil. அருமையானவர்களே, நீங்கள் உலக பொருளுக்கு ஊழியம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. Dear beloved, you are not called to serve the things of the world. நாம் தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக, தேவனை எஜமானாய் கொண்டு வாழக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டவர்கள். We are called to serve the Lord and have the Lord as our master. ஆனா வெளியரங்கமாக பார்க்கும் பொழுது நாம் எல்லாருமே கர்த்தரை நேசிக்கிறது போல வெளியரங்கமாக தோற்றத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம். But externally we put in appearance that we are loving the Lord. ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்துங்கன்னா உடனே நீங்க எல்லாரும் அல்லேலூயா சொல்லி விடுவீர்கள். If I ask you to put up your hands as to whom thou love, then you will all shout hallelujah. இவங்க எல்லாரிலும் அதிகமா நேசிக்கிறவனா உடனே ஒரு 10 பேர் கையை வைத்திருவீங்க. இவர்களுக்குள்ளேயும் நீங்கள் அதிகமா நேசிக்கிறவர்கள் யாருன்னு கேட்டா உடனே அதுல ஒரு 10 பேர் கையை வைத்திருவாங்க. Even if I ask amongst all these, how many of you love the Lord more, then even of them 10 will lift their hands. ஆனா உண்மையான நேசம் எங்கே இருக்கிறது? But where is true love? உண்மையான நேசம் என்பது மரணத்தை பார்க்கிலும் வலிது, பாதாளத்தை பார்க்கிலும் கொடியது. True love is more valiant than death and it's more valiant than hell. உண்மையாகவே இயேசுவை நீ நேசிப்பேன்னு சொன்னா இந்த உலகம் உனக்கு ஒரு குப்பையாக தான் தென்பட்டு கொண்டே இருக்கும். If you love the Lord more, truly this world will be a dust to you. ஒரு பையன்ட்ட ஒரு பிரச்சனையை குறித்து பேசிக் கொண்டிருந்த பொழுது, When I was talking about a problem to a boy, அவன் சொன்னான், முதலாவது இயேசுவை நேசிக்கிறேன், இரண்டாவது நான் இந்த காரியத்தை நேசிக்கிறேன்னு சொன்னான். Firstly I love the Lord and secondly that which is in the world. அவனுக்கு இதையும் விட முடியல, அதையும் விட முடியல. He could not leave both this and that. இன்னைக்கு உலக பிரகாரமாக இரண்டு விதமான மனதுள்ளவர்கள் தான் இன்றைக்கு சபைக்குள்ளே அதிகமாக காணப்படுகிறீர்கள். Today there are many of them in this church with two mentalities like this. இன்னைக்கும் கூட சபைக்குள்ளே இரண்டு நினைவுள்ளவர்கள் ஒரு பெரும் திரள் கூட்டம் இருக்கிறார்கள். Even in this church today there are many who are having two dual thoughts. அவங்க வெளியே போன உடனே அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி வெளியே சாயம் வெளுத்து போகும். When they go out, immediately the originality will leave them. வெளியே போய் அவர்கள் அந்த சூழ்நிலையை சந்திக்கும் பொழுதுதான் அவர்களுடைய எஜமான் யார் என்பது அவர்களுக்கு அப்பொழுதுதான் தெளிவாக தென்பட ஆரம்பிக்கும். Only while going out they face situations, they will know as to who their master is. உங்களுடைய எஜமான் யார்? Who is your master? உங்களுடைய எஜமான் சாத்தானா தேவனா? Is your master Satan or God? நீங்கள் ஆராதிக்கிறது தெய்வத்தையா சாத்தானையா? Are you worshipping God or Satan? பிரியமானவர்களே, நீங்கள் சரியாக நிதானிக்க வேண்டிய நேரம் இதுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். You should understand that this is the right time for you to discern yourself. இன்னைக்கு நம்முடைய மத்தியிலே ரெண்டு கூட்டத்தார் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். Today there are two groups of people in our midst. அவர்கள் ஒரு கூட்டத்தாரே ரெண்டு விதத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள். The one group is working in two ways. 50-50 தான் இன்னைக்கு अनेகருக்கு நடந்துட்டே இருக்கிறது. Only 50-50 part is working in everyone. இங்கே இருக்கும் பொழுது தெய்வம் ஆராதனை அல்லேலூயா ஆமென்
இங்க இருந்து வெளியே போன உடனே அடுத்த செகண்ட் அப்படியே அடுத்த நாணயத்தினுடைய அடுத்த பக்கம் புரட்டப்படுகிறது. When you are out here, you shout hallelujah, you say praise the Lord, amen and so on. But when you go out, the next side of the coin is shown. சவுல் ராஜாவை குறித்து நீங்கள் வேதத்திலே படித்து பார்த்தால், when you look at King Saul, ஒரே நேரத்துல அசுத்தாவி அவனுக்குள்ள வேலை செய்தது, பரிசுத்த ஆவியும் அவனுக்குள்ள வேலை செய்தது. at one time did the Holy Spirit work with him and also the evil spirit also. கர்த்தருடைய ஆவி வரும் பொழுது அவன் தீர்க்கதரிசனம் சொல்லுவான். திடீரென்று அந்த ஆவி மாறும் பொழுது அவன் பக்கத்துல இருக்கிறவன் மேல ஈட்டியை எறிவான். When the Spirit of God is dealing with him, then he will prophesy. Immediately when the evil spirit is working with him, he will turn back and put out the spear. ஒரே நேரத்துல இரண்டு விதமான ஆவி ஒரே வசனத்துல அவனுக்குள்ளே ஆளுகை செய்தது. We can see that the same spirit is working in him in the same verse. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, 1 Samuel chapter 18 verse 10, when we see, மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவன் மேல் இறங்கிற்று. அதே நேரத்துல வீட்டுக்குள்ளே அவன் தீர்க்க தரிசனமும் சொல்லிக் கொண்டிருந்தான். when the evil spirit from God came upon Saul, he at the same time he was prophesying in the midst of the house. எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? See how it is. ஒரே ஆள் தான். It is the same person. ஒரே ஆளுக்குள்ள ரெண்டு விதமான வேலை நடந்துகிட்டு இருக்கு. In one person, two kinds of work are taking place. ஒன்னு அவனுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், இன்னொரு பகுதியில அவனுக்குள்ள அசுத்தாவினுடைய போராட்டத்தை உணர்கிறான். On one hand he is having the spirit of God, the next hand he is facing the evil spirit's problem. காலங்கள் கடந்து போன பொழுது இந்த அசுத்தாவி அவனை மேற்கொண்டு அவனை தற்கொலைக்கு இழுத்து கொண்டு போய் முடிவை எட்டிவிட்டது. When the time went by, this evil spirit led him to suicide. பிரியமானவர்களே, நீங்கள் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்து வந்தால் ஒரு காலத்திலே தேவனை விட்டு நீங்கள் விலகி போய் விடுவீர்கள். Dear beloved, if you would serve two spirits, then you one time you will have to leave the Lord. ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, In Romans chapter 7 25ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, verse 25, ஒரே மனிதன் மனதில் வித்தியாசமாய் வாழுகிறான், மாம்சத்திலே வித்தியாசமாய் வாழுகிறான். one person is living in one part in his mind and in his flesh he is living in another way. ஒரே நபர்தான். It's the same person. ஆனால் அவனுடைய மனதில வாழ்க்கை வேறு விதமாக இருக்கிறது, மாம்சத்திலே வாழ்க்கை வேறு விதமாக இருக்கிறது. But the life in his mind is different to the life in his flesh. அதனால தான் நான் சொன்னேன், இரண்டு எஜமானுக்கு நீ ஊழியம் செய்ய கூடாது. Therefore I said you should not serve two masters in your body. வாசியுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவப்பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். அங்க பாருங்க, ஒரே நபர் இரண்டு விதமான ஊழியம் செய்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. Here we see that it's the same person who is serving two things. நல்லா தயவு செய்து இந்த மெசேஜை நீங்க கவனியுங்கள். Just listen to this. இந்த மெசேஜ் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சரியான ஒரே பகுதியில வந்து நிற்பதற்கு உங்களுக்கு உதவி செய்யும். This message will lead you to stand in the right way. எனக்கு நன்றாக தெரியும், தேவனுடைய வார்த்தை வெறுமையாக திரும்புகிறதில்லை. I know for sure the word of God does not return emptily. அது ஒரு கிரியை நடப்பித்து விட்டு தான் தேவனிடத்தில் திரும்பி செல்லும். It will definitely work out and then return to God. இங்கே இருக்கிறதுல अनेகர் இரண்டு எஜமான்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்து வருகிறீர்கள். Here many of you who are seated here, you are serving two masters. தேவனுக்கும் ஊழியம் செய்கிறீர்கள், உலக பொருளுக்கும் நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள். You are serving God and to the things of the world. ஆனபடியால் சூழ்நிலைகள் மத்தியிலே தேவனை பகைக்கிறீர்கள், சூழ்நிலைகள் மத்தியிலே தேவனை நேசிக்கிறீர்கள். Therefore at times of situations you are loving the Lord and at certain situations you are hating him. பிரியமானவர்களே, நீங்கள் உங்களில் எத்தனை பேர் இப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலவரத்தில் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். Dear beloved, you know as to how many of you are put in this desperate situation. இன்னொரு விதத்திலே பார்க்கும் பொழுது நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். On one hand you are anointed people. ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறீர்கள். When the spirit of comes you are speaking in tongues. தேவைப்பட்டால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து தீர்க்கதரிசன வார்த்தைகளையும் வெளிப்படுத்துகிறார். And the spirit of God reveals his words of prophecy also in you. இது ஒரு பகுதி. This is on one hand. ஆனால் மற்றொரு பகுதியிலே, But on the other hand, சூழ்நிலைகள் மாறும் பொழுது, when situations change, கோபங்கள் வெறித்தனங்கள் வரும்போது, when you have anger and fierceness, அதே தீர்க்கதரிசனம் சொன்ன நபர் கையிலே ஈட்டியை எடுத்துக்கொள்கிறான். the same person who prophesied is taking the sword in his hand. ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் ஒரு விசுவாசி வீட்டுக்கு விசிட்டிங் போனார். Once a worker went to a house of believer to visiting. அங்க விசிட்டிங் போன பொழுது அவர் கதவை திறக்க வேண்டிய அவசியம் இல்லை, தட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் பாதி கதவு திறந்திருந்தது. There was no need for that door to be open or knock because that half door was open. அவர் காலிங் பெல் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது. He did not need, there was no need for him to be the calling bell. அந்த விசுவாசி வீடு ஒரு தீர்க்கதரிசியின் வீடு. That believer's house was a house of prophet. அவர் சபையிலே தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடிய ஒரு நபர். He is a person who prophesies in the church. அப்படினால உரிமையோடு அந்த ஊழியர் அந்த மீதி கதவை திறந்து விட்டார்.
Therefore, that believer, that worker, he opened that house, that the other door also. அந்த பாதி கதவை அப்படி முழுவதும் திறந்து விட்டார். That half door which was open, he opened it fully. ஏன்னா கதவு திறந்திருக்குன்னு சொன்னா அவங்க கேர்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. Therefore, they will be very careful if the door is open. இவர் திறந்த அடுத்த செகண்ட் அப்படி சாப்பாடு பிளேட் வந்து இவருக்கு முன்னால விழுந்து அப்படியே தெரிச்சிருச்சு. As soon as he opened the door, that food with the plate came before him and fell upon him. கரெக்ட்டா இவர் வந்து கதவை திறக்கறாரு, அப்படி சாப்பாடு பிளேட் சோத்தோட விழுந்து தெரிக்குது. As he opened the door, this plate full of food just fell before him and spread. என்னன்னு விசாரிச்சா ரெண்டு பேருக்கும் அப்ப உச்சகட்ட தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. When he went to inquire what was happening, there was a controversy between them. அவருக்கு இப்ப தீர்க்கதரிசி டென்ஷன் ஆகி பிளேட் சாப்பாடு பிளேட் தூக்கி போடுறாரு. இப்ப பாஸ்டர் உள்ள வர்றாரு. That prophet, he was full of tension and threw out his plate and the pastor walked in. இப்ப ரெண்டு எஜமானுக்கு அவர் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. Now he is serving two masters. இங்க வந்த உடனே சபையில என் பிள்ளைகளே ஒரு அருமையான தீர்க்க தரிசனம். When he comes to the church, he is saying my children and he is prophesying. அங்க உடனே அசுத்த ஆவி ஏறி சாப்பாடு பிளேட் எல்லாம் பறக்க ஆரம்பிக்கிறாரு. But when he goes there, the spirit, ill spirit is invigorating him and he is putting out his plate full of food. அநேகர் இந்த சபைக்குள்ளேயே இப்படி ஆராதனையிலேயே இருந்தா பரலோகத்துக்கு போய்டுவாங்க. If many of them are in this church, in this worship, they will go to heaven. அவங்கள வீட்டுக்கு மட்டும் அனுப்பிட்டா கேட்டை விட்டு வெளியே போய்ட்டா அவன் பாதாளத்துக்கு போய்டுவான். If they go out of the gate, then they will go to hell. காரணம் இன்னொரு எஜமான் அவனை ஆளுகை செய்ய காத்துக்கொண்டே இருக்கிறான். The reason is another master is waiting to take control of him. இவர்களுக்கும் அதுல சரியான விடுதலை இல்லாதபடியால் உடனே அவனுடைய கை பாவையாக மாறி விடுகிறார்கள். Because he is not having control of himself, he is becoming a hand of that tool. இங்கே ரோமர் 7:25ல ஒரு மனிதன் சொல்லுகிறான், மனதில் நான் ஒரு விதமாக ஊழியம் செய்கிறேன், சரீரம் வரும் பொழுது நான் வேறு விதமாக ஊழியம் செய்கிறேன். Here in 7:25 we see that a person is serving in his mind to another and with his flesh he is serving another. மனதில் நான் நியாயப்பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறேன். He says in mind I serve the law of God. ஆனால் மாம்சத்தின்படி வரும் பொழுதோ நான் பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறேன். But when it comes to the flesh I serve sin. அதாவது இதுல என்னுடைய சரியான விளக்கம் என்ன? But what is the right definition? மனதில ஆண்டவருக்காக அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணும்னா நல்ல வாஞ்சை விருப்பங்கள் நன்றாக இருக்கிறது. In his mind he has good decisions as to what he has to do for the Lord like this. ஆனால் But அந்த சூழ்நிலையில போகும் பொழுது when he goes through such situations, அந்த சரீரத்துல அந்த மனதின்படி செயல்பட முடியாமல் தடுக்கப்படுகிறான். he is not able to work with that which is in his mind, in his flesh. அந்த கர்த்தருக்காக ஜெபிக்கணும், அந்த ஜெபம் அந்த நேரத்துல வர முடியல. He wants to pray for the Lord, but he is not able to pray. தன்னை கட்டுப்படுத்தணும், அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியல. He wants to control himself, but he is not able to control his anger. சில காரியங்களை தலையிடக்கூடாது, தலையிடாம இருக்க முடியல. In certain things he should not interfere, but he is not able to be without interfering. மாம்சத்துல பாவத்துக்கு அநேகர் ஊழியம் செய்கிறார்கள். Many of them are serving sin in the flesh. குடிக்க மாட்டேன்னு சொல்ற இந்த குடிகாரனை நீங்க படிச்சு உலகத்துல பாருங்க. When you consider the ones who are drunkards in the world, குடிக்கவே மாட்டேன்னு சொல்லுவான். he will promise he will not drink. கரெக்ட்டா அடுத்த நாள் நைட் பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு வந்து நிப்பான். But next night itself he will be drinking. இனிமே நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லுவான். Now he will say I will never drink anymore. அடுத்த நாள் நைட் 10 மணிக்கு பாத்தீங்கன்னா அதே ஸ்டைல்ல வந்து நின்னுட்டு இருப்பான். Next night at 10 he will still keep drinking the same style. அந்த விஷயத்துல அவனால வீரனாக இருக்க முடியல, கோழையாக மாறி போகிறான். He is not able to stand against it, but he is becoming coward. அவனுடைய மனதில கர்த்தருக்காக விட வேண்டும் என்கிற ஒரு சிந்தை இருக்கிறது. ஆனால் மாம்சத்திலேயோ அதை மேற்கொள்ளக்கூடிய சக்தி அவனுக்கு கிருபை இல்லை. He wants to leave that in his mind, but he has no grace in his body flesh to overcome it. அருமையானவர்களே, உங்களில் எத்தனை பேர் இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையிலே இந்த பாதையிலே போய் கொண்டிருக்கிறீர்கள்? How many of you are found in this desperate situation this morning? நான் ரெண்டு எஜமானுக்கும் ஊழியம் செய்கிறேன். I am serving two masters. இதுதான் இன்னைக்கு அநேகருடைய ஸ்டேட்மெண்ட். This is the statement of many. ஏனென்றால் இங்க இருக்கும் பொழுது நம்ம எல்லாருமே நல்லா தான் இருக்கிறோம், நல்லா ஜெபிக்கிறோம், நல்லா உபவாசம் போடுறோம், இனிமே கர்த்தருக்காக நிக்கணும், இனிமே ஒழுங்கா கூட்டத்துக்கு வந்துடணும், அடுத்த வாரம் பார்த்தா இவனை காணவே காணோம். When we are standing here, we make good decisions that we will stand for the Lord, we will come for the meetings, but next week they are not found at all. முதலாம் ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொல்கிறான், ஏன் இரண்டு நினைவுகளால் நீங்கள் குந்தி குந்தி நடக்கிறீர்கள்? In 1 Kings chapter 18 verse 21, the prophet says, why are you halting between two opinions? எதற்காக ரெண்டு நினைவுகளால் நீங்கள் குந்தி குந்தி நடக்கிறீர்கள்? He is asking, why are you halting between two opinions? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள். If the Lord be God, follow him. பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். If Baal be God, then follow him. யாராவது ஒரு ஆளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் என்று தெளிவாக சொல்லுகிறார். You follow one person, he says clearly. ஒரு சிலர் கூட இந்த சபைக்கு வருவாங்க, இன்னொரு சபைக்கு போவாங்க, அந்த சபைக்கு போவாங்க, கேட்டா எல்லா
எல்லாருமே எங்களுக்கு வேணும் என்று சொல்லுவார்கள். When you ask some people, they say, they come to this church, they go to another church, they go to another church also, and they say, we want all the churches. உபதேசத்துல உங்களுக்கு ஒரு பிடிப்பு இருக்க வேண்டியது அவசியம். In doctrine, you should have a hold. இங்கே நாம் பார்க்கும் பொழுது இரண்டு நினைவுகள். We see two opinions here. அதாவது அற்புதங்கள் நடந்தா கர்த்தர் பக்கம் வருவாங்க, பிரச்சனை அதிகமாயிருச்சுனா கர்த்தரை விட்டு வெளியே போயிடுவாங்க. If there are miracles happen, then they will come on the side of the Lord. If there are problems, they will go after him. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலவரம் அன்றைக்கு இப்படி தான் இருந்தது. This was the state of the children of Israel those days. யார் கை ஓங்குதோ அங்க அவங்க வந்து நின்னுக்குவாங்க. Whosoever hand is lifted up, then they will stand on the side. யெகூவின் கை ஓங்கும் பொழுதெல்லாம் அவர்கள் யெகூவோடு சேர்ந்து கர்த்தரே தெய்வம் என்று சொன்னார்கள். When the hand of Jehu was exalted, then they standing with Jehu said he is the Lord. யெசபேலுடைய கை ஓங்கும் போதெல்லாம் பாகாலே தெய்வம் என்று சொன்னார்கள். When Jezebel's hand was lifted up, then they said that Baal was God. ஆனபடியால் தான் இங்க அந்த மனுஷன் சொல்றான், அந்த தீர்க்கதரிசி சொல்றான், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் யாரை செய், பாகாலை பின்பற்று. Therefore the prophet here says, if the Lord be God, then follow him. If Baal be God, then follow him. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், I tell you, ஒன்னு நீ பரிசுத்தவனாயிரு, இல்லாவிட்டா பாவியாக இரு. You be either a saint or a sinner. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், I again repeat, ஒன்னு நீ பரிசுத்தவனாயிரு, இல்லாவிட்டா பாவியாகவே இரு. You be either a saint or be a sinner only. இந்த ரெண்டுக்கு நடுவுல கடந்து உன்னால இந்த உலகத்தை அனுபவிக்க முடியல, இந்த சபையை விட்டு வெளியே போகவும் முடியல. Standing between two opinions, you are not able to serve God and either go out of the church. நீ பரலோகத்தையும் விட்டுட்ட, பாதாளத்தையும் இறுக பிடிச்சுக் கொள்ள போகிறாய். You have left heaven, also not having holding on to hell. என்னுடைய பிரசங்கம் கொஞ்சம் வித்தியாசமானது. The message with me is different. நகையை கலத்தாத. Do not leave your ornaments. கலத்துனா போடாத. If you remove, don't put it on. மீசையை எடுக்காத. Don't take off your mustache. எடுத்தா திரும்ப வைக்காத. If you take, don't keep it again. ஒரு சத்தியத்தை உன்னால கரெக்ட்டா ஃபாலோ பண்ண முடியணுமே தவிர நீ மறுபடியும் 3ஆம் கிளாஸ் பிள்ளை போல சேஞ்ச் ஆகிட்டே இருக்க கூடாது. If you have to hold on to the truth, you should follow it. Don't change like a third class child. எடுத்தா எடுக்க, அதுக்கு பிறகு சாகுற வரைக்கும் நீ அந்த சத்தியத்துல ஸ்டாண்ட் பண்ணி காட்டணும். If you take நீ ஆம்பள தானே? If you take off one thing, then you have to stand for the truth till the end. சத்தியத்தை நீங்க ஃபாலோ பண்ணா கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். இல்லாத பட்சத்துல இந்த மார்க்கத்தை விட்டு அப்படியே விலகி போறது நல்லது. If you should hold on to the truth, you should hold on to it full heartedly, but if not, if you go away from this truth. ஒரு காலத்துல ரொம்ப எழுப்புதலா இருந்துட்டு அடுத்த காலத்துல பார்த்தா மீசை இப்படி திருக்கி விட்டு அப்படி திருக்கி விட்டுட்டு இப்படி அதுக்கு பிறகு பார்த்தா திடீர்னு பார்த்தா கோயிலுக்கு வரும்போது கலத்தி வச்சுட்டு அங்க வெளிய போகும்போது போட்டுக்கிட்டு இந்த டபுள் ஆக்ட் ட்ரிபிள் ஆக்ட் எல்லாம் வேண்டவே வேண்டாம். If one should have his mush and take off once and now he is keeping back and they put off the ornaments, then coming to the church and going out and putting on ornaments, don't put on dual action like this. நகையை கலத்தும் போதோ இல்லாவிட்ட மீசையை எடுக்கும் போதோ தாடியை எடுக்கும் போதோ ஒரு தீர்மானம் எடுக்கும் போதோ செல்லும் செலவை உட்கார்ந்து கணக்கு பாரு. If you have to take a decision as to removing the ornaments or taking off your mustache, then you sit down and count your cost. பரியாசத்தை சகிக்க முடியுமா? Will you be able to take the despising? புறஜாதிகள் மத்தியில நிக்க முடியுமா? Will you be able to stand before the people of world? சொந்தக்கார மத்தியில ஃபங்க்ஷன்ல நிக்க முடியுமா? Will you be able to stand before the function in the midst of your இந்த லைஃபை உன்னால மெயின்டைன் பண்ண முடியுமா? Will you be able to maintain this rate at any time? நீ உட்கார்ந்து கணக்கு பாரு. You sit down and count the cost. அடுத்து நீ ஒரு முடிவு எடுத்தா சாகுற வரைக்கும் அதே இதுல நிக்கணும். If you take a decision, stand with that decision till the death. நீ இந்த ரூபனை போல தண்ணீரை போல தளம்ப கூடாது. இந்த பைபிளை கையில வச்சுக்கிட்டு தளம்ப கூடாது. நீ You should not be Reuben and stagger in your path. எடுத்ததுல நிக்கணும். அப்போ கர்த்தர் உன் பட்சத்துல இருந்து உனக்கு உதவி செய்வார். If you take, you stand by what you take and the Lord will help you. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. If the Lord be God, then follow him. If Baal be God, then follow him. இந்த உபதேசம் கரெக்ட்னா இந்த உபதேசத்தை ஃபாலோ பண்ணு. வேற ஒரு உபதேசம் கரெக்ட்னா அதை ஃபாலோ பண்ணு. If this doctrine is correct, then you follow this. If another doctrine is correct, then follow that. உன்னை ஆவியானவர் இங்கே நடத்தினார்னா இதே பாதையில போ. ஆவியானவர் உன்னை வேற இடத்துக்கு கொண்டு போனார்னா அந்த இடத்துக்கு நீ போ. If the Spirit of God leads you here, you will be led in this path. If the Spirit of God leads you another path, you go away. இரண்டு நினைவுகளோடு நீ குந்தி இந்த மார்க்கத்துல ரெண்டு எஜமானுக்கு நீ ஊழியம் செய்யாதே. You do not halt between two opinions and serve God and this religion. இரண்டாம் ராஜாக்கள்ல 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களிலே நாகமான் தீர்க்கதரிசனத்திலே ஒரு வேண்டுதலை வைக்கிறான். In 2 Kings chapter 5 verses 18 and 19, Naaman the prophet is placing two decisions. என்ன கேள்வி கேட்கிறான் தெரியுமா? You know what the question is? என்னை கர்த்தர் சுகமாக்கி விட்டார். If the Lord has claimed me, கர்த்தர் தெய்வம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். I will believe that the Lord is God. இனிமேல் நான் சர்வாங்க தகன பலிகளை வேற எந்த ஒரு வல்லமைக்கும் நான் செலுத்த மாட்டேன். I will no more offer burnt offerings to any other power. ஆனால் அதே நேரத்திலே
But at the same time, என்னுடைய எஜமான் ரிமோன் கோயிலுக்குள்ளே போகும் பொழுது அந்த விக்கிரகத்துக்கு முன்பாக நான் பணிய வேண்டியிருக்கிறது, வேற வழியே இல்லை, நான் பணிந்தே ஆக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். when my master goes between Rimmon to worship, then I have no other go. I have to bow myself in that house of Rimmon. கர்த்தர் தான் உன்னை குணமாக்கிட்டாரு, அவ்வளவுதான். அதுக்கு பின்பு நான் ரிமோன் கோயிலுக்கு போறேன், அம்மோன் கோயிலுக்கு போறேன், இந்த சப்ஜெக்ட்ல நீ பேசவே கூடாது. The Lord has healed you, that is end. But you should not talk this subject of going to the church of Rimmon like this. ஏன் அந்த ரிமோன் உன்னை குஷ்டரோகத்திலிருந்து சுகமாக்கி இருக்கலாமே? Why the Rimmon could have cured you from your leprosy? அந்த ரிமோனுடைய வல்லமை உன்னை பரிபூர்ண சுகத்துக்கு கொண்டு போய் இருக்கலாமே? That part of Rimmon could have taken you for perfect healing. நீ அதே தேசத்தில் நான் இருக்கிறாய். You are in that place only now. வருஷக்கணக்காக நீ அதை பின்பற்றி வந்தாயே. For years together you have been following it. இப்போ இவன் கேக்குறான், நான் கர்த்தரையும் பின்பற்றுவேன், அதே நேரத்துல இந்த ரிமோன் கோயிலுக்கு நான் போகணும் அப்படின்னு சொன்னான். Now he is telling, I want to follow the Lord, but at the same time go to the house of Rimmon too. சிலர் எல்லாம் கர்த்தர் சாகடிச்சதுக்கு சில காரணங்கள் உண்டு. There are reasons for people, for the Lord to kill certain people. நீங்க ஆந்திரால பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு சிஎம் செத்து போனாரு. In Andhra there was a person who died recently. சிஎம் சீஃப் A chief minister died there. ஹெலிகாப்டர்ல அடிபட்டு செத்து போனாரு, உங்களுக்கு தெரியும். He died of a helicopter crash. ஆக்சுவலா அவர் பக்கா சிஎஸ்ஐ ஒரு கிறிஸ்தவ ஒரு சகோதரன். He was a true CSI Christian. ஆனா என்ன நடந்தது? But what happened to him? அவர் சிஎம்மா இருக்கறதுனால திருப்பதி கோயில்ல என்ன தூக்கணும்? அந்த திருப்பதி சாமி கட்டுற சேலைகள் இதெல்லாம் தூக்கிட்டு அவர் உள்ள போணும். But because he was the chief minister, he had to take all what belongs to the god of Tirupati and take it inside. நீங்க கூட பேப்பர்ல படிச்சிருக்கலாம், அவர் தூக்கிட்டு உள்ள போனார். He took that and walked in. அது தேவன் அனுமதிக்கல, அடுத்து தூக்கிட்டு போறதுக்கு அனுமதிக்கல, ஆளை கொன்னுட்டாரு. That was not the desire of God. The Lord did not admit him to take the next time and he killed him. அந்த போஸ்டிங்காக நீ என்னனாலும் செய்வாயா? For this posting will you do anything? அது கர்த்தர் கணம் பண்ண மாட்டாரு. The Lord will not honor it. நீ கர்த்தர் தெய்வம்னா நீ கடைசி வரைக்கும் கர்த்தர் தெய்வம் நிக்கணும். மற்றபடி நீ உன்னுடைய வாழ்க்கையிலே நீ விக்கிரகத்தோடு இணைந்து போவாயானால், எபிராயீமுக்கு விக்கிரகங்களோடு சம்பந்தம் இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார், அவன் நியாயம் தீர்க்கப்பட்டான். If you have been delivered, then you should stand for the Lord. If Ephraim had this unity with the idols, and the Lord said that he was cursed. உன்னை அருமையான விதத்திலே கர்த்தர் அற்புதமாக யோர்தானிலே முழுக வைத்து உன்னை சுகமாக்கி இருக்கிறார். The Lord has miraculously healed you by dipping you in Jordan. என்னைக்கு நீ ஞானஸ்நானம் எடுத்தாயோ அதற்கு பின்பு சாகிற வரைக்கும் நீ விக்கிரகத்துக்கு பணிவை செய்யவே கூடாது. From the day you are baptized, you should never serve idols till your death. அது உனக்கு சில குடும்பங்கள்ல ரட்சிக்கப்படாதவங்க நிமித்த போராட்டங்கள் இருக்கலாம். Some houses you might have problems because they are not saved. அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சொல்லவில்லை. I do not tell this to those people. ஆனால் உனக்கு முடியும். ஆனால் நீ மறுபடியும் விக்கிரகத்தோடு இணைந்து போய் கொண்டே இருக்கிறாய். But you can do it, but you are coinciding with the idols again. ஏதோ ரட்சிக்கப்பட்ட புதிதில் நீங்கள் அப்படி போய் இருக்கலாம். ஆனால் நாட்கள் போக போக விக்கிரகத்தை பணிகிற அந்த காரியத்திலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். When you are newly saved, you would have gone like that, but as days goes by, you should be very careful with these matters. இந்த விக்கிரகம் என்று சொல்லும் பொழுது ரொம்ப நீங்க கவனமா இல்லாட்டா இந்த விக்கிரகம் உங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். If you are not careful with these idols, then these idols will take control of your house. நம்முடைய விசுவாசி தன்னுடைய சகோதரன் வீட்டுக்கு போயிருந்தார். A believer of ours went to his brother's house. இவங்க ரெண்டு பேருமே நல்ல விசுவாசிகள். They were both of them good believers. அவங்க சாதாரண கிறிஸ்டியன், நாமினல் கிறிஸ்டியன். They were only nominal Christians. இவங்க அவங்க வீட்டுக்கு போயிருந்தபோது when these people went to their house, அந்த சிஸ்டருக்கு நைட்ல ஒரு ஸ்பிரிட் கிராஸ் ஆகிறது கண்டுபிடித்தாங்க. that sister saw a spirit crossing that house. ஒரு ஆவி வருது. A spirit is coming for her. அப்படியே கதவுக்குள்ள ஓடி வந்து கரெக்ட்டா பெட்ரூம் போய் பீரோக்குள்ள போயிட்டு ஸ்டாண்ட் பண்ணுது. That spirit came in, went into the bedroom and stopped in the bureau. திரும்ப அது வெளியே போகிறது. Again it went out. இவங்க அபிஷேகத்துல இருந்ததனால இவங்க அதை கண்டுபிடிச்சாங்க. Because she was an anointing, she found that. புருஷன்ட்ட சொன்னாங்க, இந்த உங்க தம்பி வீட்ல ஆவியினுடைய போராட்டம் ஒன்னு இருக்குன்னு சொன்னாங்க. She told her husband that that is the trouble of the spirits in her brother's house. அவர் சொன்னாரு, எதையாவது சொல்லி குழப்பி விட்டுறாத, கொஞ்சம் இரு, பொறுமையா இருன்னு சொன்னாரு. He said, don't confuse by telling anything, you be patient. அப்போ திரும்பவும் சொன்னாங்க, இல்ல இன்னைக்கு நான் பார்த்தேன் அந்த ஒரு ஆவி உள்ள வந்துட்டு போகுது. Again I saw today that the spirit is coming and going. கடைசில அந்த சகோதரனை கூப்பிட்டு விசாரிச்சாங்க, உன் பீரோல என்னப்பா வச்சிருக்கிற, நீ கிறிஸ்டியன் ஆச்சே, பிசாசு ஏன் பீரோக்குள்ள போயிட்டு போகுதுன்னு கேட்டாங்க. Finally he asked us to what you have in the bureau. You are a Christian, why is Satan going to that bureau? அப்போ அவர் பீரோல ஒண்ணுமே இல்லையே அப்படினு சொல்லிட்டு இருக்கிற பீரோவெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டார். He said there's nothing in the bureau and started to clean that bureau. அவர் ஒரு கம்பெனில வர்க் பண்றாரு. He was working in a company. அந்த கம்பெனில ஏதோ ஒரு அவார்ட் கொடுத்திருக்காங்க. That company they gave an award to him. அந்த அவார்ட்ல ஒரு சுரூப படம் இருக்கிறது.
In that award is an image of an idol. ஒரு விக்கிரகத்தினுடைய படம். It's an image of an idol. அந்த அவார்ட்ல பின்பக்கத்துல அது இருக்குது. In that award backside of it is found. இந்த விக்கிரகத்தை ஃபாலோ பண்ணி யார் வரா? ஒரு ஸ்பிரிட்டுக்கு உள்ள வீட்ல வந்து உள்ள உட்கார்ந்துட்டு பீரோல உட்கார்ந்து போகுது. Following that image, another spirit is walking in and going, sitting in the bureau and going. அதோட அந்த அவார்டு எல்லாம் தூக்கி வெளிய தூக்கி எறிஞ்சிட்டாரு. எனக்கு வீட்டுக்குள்ள பிசாசே வரக்கூடாது. With that he threw away that award and said that we don't want Satan in the house. உங்களை அறியாமலே உங்களுடைய வீடுகளில் நீங்க விக்கிரகத்துக்கு வழிபாடுகளை ஏற்படுத்தி வைத்திருப்பீர்கள். Unknowingly you might have given way for the idols in your house. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றே. If the Lord be God, then follow God. நீ நாகமான், கர்த்தர் உன்னை சுகமாக்கி இருக்கிறார். மறுபடியும் நீ ரிமோன் கோவிலுக்கு போனால் நீ நியாயம் தீர்க்கப்படுவாய். You are Naaman and the Lord has healed you. If you go back to the house of Rimmon, back to worship him, then the Lord will deal with நீ you. இரண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய உன்னால் முடியாது. You cannot serve two masters. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் In James chapter 3, 9 இருந்து 12 வரை நாம் படிக்கும் பொழுது verses 9 to 12, ஒரே வாயிலிருந்து துதித்தல் உண்டாகிறது, அதே வாயிலிருந்து சபித்தலும் உண்டாகிறது. from the same mouth proceeded blessing and cursing. பிரியமானவர்களே, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படக்கூடாது. From the same mouth should blessing and cursing not proceed. ஒன்று நீ தேவனை துதிக்கிறவனாக இருக்கணும், இல்லாவிட்டா உலகத்தை நீ சபிக்கிறவனாக இருக்க வேண்டும். You should either bless the Lord or you should curse God at the same time. ஆனா இன்னைக்கு என்ன நடக்கிறது? But what is happening? இங்க இருக்கிற வரைக்கும் நல்லா துதிக்கிறோம். அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே நம்முடைய வாயிலிருந்து தாறுமாறான வார்த்தைகள், ஒரே வாய் தான் ஆனா வார்த்தைகள் மாறுகிறது. As long as you are here, you are blessing the Lord with that same mouth, you are pronouncing with different words after the meeting. அப்படியானால் நீ ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்கிறாய். If so, you are serving two masters. நீ ஆண்டவரை துதிக்கிறாய், மற்றொரு பகுதியில இன்னொரு விதங்களில மற்றவர்களை சபிக்கிறாய். You are praising, blessing the Lord on one hand and also cursing the others. ஒன்று நீ தேவனுடைய பிள்ளையானால் நீ தேவனை துதித்துக் கொண்டே இரு. சபிக்கிற அந்த ஊழியம் உனக்கு கிடையாது. If you be the child of God, then you keep blessing the Lord, only you have the ministry of cursing. உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். You should be careful with your words. ஏசாயா 29ல 13 நாம் பார்க்கும் பொழுது, In Isaiah chapter 23 verses 11, 29ஆம் ஏசாயா 13ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, 29 verses 13, உதடுகளினாலே அவர்கள் என்னை நெருங்கி வருகிறார்கள், இருதயத்திலேயோ அவர்கள் தூரமாக இருக்கிறார்கள். They are drawing me with their lips and they are far from me from their heart. உதடுகளினாலே தேவனை கனம் பண்ணி இருதயத்திலே நீ தேவனை விட்டு விலகி போனால் நீ இரண்டு பேருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாய். If you with your lips honor God and remove from your heart, then you are have serving two masters. ஒரு சிலர் நம்ம பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி காட்டிக்குவாங்க, போன உடனே நல்ல வேலை போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. Some of them they pretend to be happy when we go, but after we go they say it's good he's gone. யார் இப்ப இவரை வர சொன்னதுன்னு கேட்பான். Who asked him to come now? ஆனா நேரடியா பாக்கும்போது அவங்க பண்ற தனங்கள் அந்த ரொம்ப கோழைத்தனமா பண்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப பவ்யமாக இருக்கும். But all what they are pretending before us will be so devout. நீங்கள் பிரியமானவர்களே, ரெண்டு வேடம் போடக்கூடாது. Dear beloved, you should not put two portions on you. நீங்க டபுள் ஆக்ட் பண்ற அந்த பழக்கமே இருக்க கூடாது. You should not have double act at all. உன் இருதயத்துல என்ன இருக்கோ அதே நீ உதட்டுல காண்பி. What you have in your heart you show on your face. எனக்கு துக்கமா இருக்குன்னா துக்கமா இருக்குன்னு சொல்லு. If you are grieved, then you say you are grieved. நீ வந்து மேனேஜ் பண்ணி பழகவே பழகாத. You should not put on a fashion. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயத்தை மேல் பூச்சா என்ன செய்கிறார்கள்? பூசுகிறார்கள். Without peace they say peace peace and they put on an open show over their wounds. ஒரு சிலர்லாம் அப்படிதான் தங்களுடைய பிரச்சனைகளை மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுல ரொம்ப அழகா மேனேஜ் பண்றாங்க. Some of them think like this, that their problems should not be shown to the others and they are managing it well. மனைவிட்ட சொல்றாங்க, என்னைய பத்தி நீ சர்ச்சில பேசவே கூடாது. To their wife they say, don't speak about me in the church. என்னைய பத்தி குடும்பத்துல யார்கிட்டயும் நீ பேசவே கூடாது. Should not speak about me to any of them in the family. யாராவது ஏதாவது விசாரிச்சா ஒண்ணுமே தெரியாதுன்னு நீ சொல்லணும். If anybody inquire as to how I am, they should not say, should say you don't know. நான் என்ன சொல்றேன், நீ ஏன் அப்படி சொல்ற? அப்படி சொல்ற மாதிரி நீ வாழ்ந்து காட்டிக்கொள். Why are you telling like that? You live as to be told like that. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படக்கூடாது. ஒரே ஊற்றுக்கண்ணில இருந்து தித்திப்பும் துவர்ப்புமான தண்ணீர் புறப்படுமா? Well, blessing and cursing should not proceed out of the same mouth, can from the same fountain proceed both sweet water and bitter. இந்த சீமையை என்ன செஞ்சான் தெரியுமா? You know what Shimei did? தாவீது ஓடி போகும்போது வந்து அவன் மேல கல்லு மண்ணெல்லாம் அள்ளி போட்டானா. He came and threw stones upon David. இரத்த பிரியனே தொலைந்து போ தொலைந்து போ. Oh bloody man, you depart depart. எல்லா அந்த ஜனங்கள் மத்தியில தாவீதை அசிங்கமா தூஷணமாய் குற்றப்படுத்தினான். In the midst of all the people, he despisefully wounded David. ஆனா அதே நேரத்துல
But at the same time, அதே தாவீது திரும்பி வரும்பொழுது ஓடி போய் என்ன செஞ்சிட்டான், முழங்கால் போட்டு மன்னிப்பு கேட்டான். at the same time when David came back, he went and knelt down and asked forgiveness. பிரியமானவர்களே, நீங்கள் ஒரே ஸ்டாண்ட்ல நின்னு பழகுங்கள். Dear beloved, you stand in the same standard. நீங்க கர்த்தர் பட்சத்திலேயே நில்லுங்கள். You stand on behalf of the Lord. நீங்க கொஞ்ச நேரம் கர்த்தர் பட்சத்திலும் கொஞ்ச நேரம் சாத்தானுடைய பட்சத்திலும் நின்று பழகாதிருங்கள். Do not get used to standing for partially with the Lord and partially with Satan. கர்த்தர் பக்கத்துல நிக்கும்போது சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். You might have problems when you stand on behalf of the Lord. சில நன்மைகளை இழக்க வேண்டியிருக்கும். Sometimes you will have to lose certain goodness. சிலருடைய ஐக்கியத்தை இழக்க வேண்டியிருக்கும். You will have to lose certain fellowship. சில ஆசீர்வாதங்கள் உங்களை விட்டு வெளியே போய்விடும். Some blessings will go out from you. ஆனா ஒன்று, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நிற்பார். But the Lord will be on your side. நீ கர்த்தர் பட்சத்தில் நின்றால் கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்து உனக்காக அற்புதங்களை செய்வார். If you are on the Lord's side, the Lord will be on your side to do miracles for you. தூஷிக்கிறது, பின்னால போய் திரும்ப தெரியாம செஞ்சிட்டேன் மன்னிப்பு கேட்கிறது, திருப்பி அடுத்த வாரம் தூஷிக்கிறது, திரும்ப தெரியாம பேசிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறது, இப்படி இந்த வாழ்க்கையே நமக்கு வேண்டாம். Despising and asking forgiveness when that you do not know, and nextly you again deceive and again you ask for forgiveness. This should not happen in this life. உன்னுடைய உதடு எப்படி இருக்கு, உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? How are your lips? How is your heart? அத தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். That is what God is looking at. மனுஷன் தான் முகத்தை பார்க்கறான், தேவன் இருதயத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். For it is man who looks at the appearance, but the Lord looks at the heart. உன்னுடைய உதட்டில இருந்து நீ எப்படி பேசுறங்கறத கர்த்தர் பார்க்கறது இல்ல, இருதயத்தில இருந்து நீ எப்படி பேசுகிறாய் என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். The Lord does not see as to how you are speaking from your mouth, but what you speak from your heart. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இரண்டாம் பேதுரு இரண்டாம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 2 Peter chapter 2. இந்த லோத்து அந்த சோதோமை கண்டு துக்கப்பட்டானாம். This Lot was grieved for Sodom. அந்த சோதோமுடைய நாள்தோறும் அவருடைய காமவிகார நடக்கையை கண்டு கேட்டு இருதயத்திலே வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறார். We see that Lot was vexed with the filthy conversation of the wicked person of Sodom and Gomorrah. பைபிள்ல சொல்லி இருக்கிறது லோத்து நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். It is said that Lot was a just man. அவன் தவறுகளை கண்டு துக்கப்பட்டான். He was vexed because of their faults. அது ஒரு நல்ல வாழ்க்கை. It is a good living. ஆனா அது போதுமா? But is it sufficient? அவனுக்குள்ள ரெண்டு எஜமான் இருந்தான். He had two masters. ஏற்கனவே ஒரு தரம் அவன் பிடிபட்ட பொழுது அவனை ஆபிரகாம் விடுவித்தான். Already when he was caught, Abraham delivered him. ஆனால் இவன் ஆபிரகாமை பின்பற்றி போகவில்லை. But he did not follow after Abraham. மறுபடியும் அந்த சோதோம் அவனுக்கு ஏதேன் தோட்டம் போல தென்பட்டது. Again the Sodom was like the Garden of Eden for him. கடைசியில் என்ன நடந்தது? What happened lastly? இப்பொழுது அந்த சோதோம் நியாய தீர்ப்புக்கு நேராக கொண்டு செல்லப்பட்டது. Now this Sodom was taken for judgment. இவன் டெய்லி அதனுடைய பாவத்தை பாப்பா, இருதயத்துல துக்கப்படுவான். ஆனால் ஒரு நாளும் அதை விட்டு வெளியே வர மாட்டான். He will see the sin and will be vexed in his heart, but he will never one day come out of it. அது என்ன? What is this? எவ்வளவு நிர்பந்தமான ஒரு வாழ்க்கை. See what a desperate life is this. பாவம்னு உனக்கு தெரியுது. He knows it is sin. அது பாவத்தினுடைய வாழ்க்கைன்னு உனக்கு தெரியுது. He knows that life is sin. இப்படி நடந்து கொள்வது தவறுன்னு தெரிகிறது. He knows that living like this is a sin. இப்படி நடந்தா நியாய தீர்ப்பு உண்டு என்று உனக்கு தெரிகிறது. He knows that there is judgment for this life. கண்டும் கேட்டும் இருதயத்திலே வாதிக்கப்படுகிறாய். You are seeing, you are hearing and vexed in your heart. ஆனா வெளியே மட்டும் வரவே மாட்டான். But never come out of it. பாவம் பாவம்னு சொல்லிட்டே இருக்கிறதல்ல, பாவத்தை விட்டு நீ என்றைக்கு வெளியே வர போகிறாய்? But not to say sin and sin, but when are you going to come out of it? நீ செய்யறது தவறு தவறு என்று ஒத்துக்கொள்கிறாய், ஆனால் என்றைக்கு அந்த தவறை விட்டு நீ வெளியே வர போகிறாய்? You acknowledge that what you are doing is fault, but when are you going to come out of it? தவறு தவறுன்னு சொல்லிட்டு நீ மறுபடியும் அதே தவறுக்குள்ள இருந்தா நீ அதைத்தான் நேசிக்கிறாய், அதைத்தான் சேவிக்கிறாய். If you are saying that it is fault and keep dwelling in it, you are loving and serving that same thing. அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்யறதை நிறுத்தி விடுங்கள். Dear beloved, you stop serving two masters today. கர்த்தர் தெய்வமானால் அவர் எஜமானானால் அவரை பின்பற்றுங்கள். If God be God, then if he be the master, follow him. நீ ஒரு துன்மார்க்கனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். You are living a wicked life. ஆனா அதே நேரத்துல நீ பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்து போய் கொண்டிருக்கிறாய். At the same time you are going to the holy sanctuary. எப்படி இருக்கும் வாழ்க்கை? How is your life? வெளியரங்கமான வாழ்க்கை துன்மார்க்கம். Your external life is wicked. ஒரு இடத்துல ஒரு சின்ன பிரச்சனையானது. There was a problem in a certain place. அப்போ அந்த ஆளு அந்த புதுசா வர்ற ஆள் நான் சிபிஎம் க்கு போறேன்னு சொல்லி இருக்கார். A new person said that he is going to CPM. அப்ப இந்த ஆளு பழைய ஆளு சொல்லி இருக்கறா. Then this old person said, எனக்கு சிபிஎம் மூலமாவும் உன்னை டாக்கிள் பண்ண முடியும், உலக மூலமாவும் உன்னை டாக்கிள் பண்ண முடியும். எப்படி நீ எதிர்பார்க்கறன்னு கேட்டிருக்கா. I know to tackle you both in CPM terms and also in the terms of the world. How would you want? நம்ம விசுவாசி ஒருத்தருக்கு சொன்ன டயலாக் அது. It's a believer who is spoken like this. உன்னை சிபிஎம் விதத்துல டாக்கிள் பண்ணனும்னா பண்றேன், இல்ல உலக பிரகாரமா உன்னை எதிர்த்து நிக்கணும்னா எதிர்த்து நிக்கிறேன், பார்க்கலாம்னு சொன்னான்.
I can tackle you both in the CPM terms and also in the worldly terms. How is it? அப்போ நீ இந்த சபையில ஒரு துன்மார்க்கனாய் இருந்து கொண்டிருக்கிறாய். So you are a wicked person in this church. நீ இந்த சபையில இந்த சபைக்கு வந்துட்ட பின்பு பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரும் பொழுது நீ பரிசுத்தவானாய் தான் வர வேண்டுமே தவிர நீ துன்மார்க்கமான வாழ்க்கை வாழக்கூடாது. When you are coming to the holy sanctuary, you should live a holy life. You should not be like a wicked person. பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Ecclesiastes chapter 8 verse 10. பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கனை நான் கண்டேன். I saw a person who walked to the holy place with his wickedness. பரிசுத்த ஸ்தலத்துக்கு இவர் போக்குவரவாக இருந்துகிட்டு இருந்தாரா, ஆனா அவர் துன்மார்க்கர்னு பைபிள் சொல்லுது. He was coming and going to the holy place, but he was a wicked man. ஆனா நீ பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரும் பொழுது கொஞ்ச நாள்ல நீ பரிசுத்தவானாய் மாற வேண்டும். When you come to the holy place, then you should become a holy person in a few days. ஆனா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்துட்டு இன்னும் துன்மார்க்கமா இருந்து உன்னுடைய ஓட்டத்தை துன்மார்க்கத்துல முடிக்க கூடாது. But coming to the holy sanctuary, you being in your wickedness should not end your life in wickedness. பிரசங்கி 8:10 என்ன சொல்லுகிறது? What does the Ecclesiastes say? பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவா இருந்த துன்மார்க்கனை மரித்தான், அவனை அடக்கம் பண்ண கண்டேன் என்று சொல்லி இருக்கிறார். It is said that I saw the wicked buried who had come and gone from the place of the holy. அப்ப இத்தனை வருஷம் நீ இந்த சபைக்கு வந்து இந்த பரிசுத்த ஸ்தலம் உன்னை பரிசுத்தவானாய் மாற்ற இயலவில்லை. So you coming to the holy place for so many years, this holy place could not change you as a holy இல்லாவிட்டால் person. இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே உள்ள அந்த பரிசுத்தத்தை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. Or you were not able to receive the holiness from this holy sanctuary. அதனால தான் நீ பேசுறதெல்லாம் வசனம். Therefore all what you speak is words. 50ஆம் சங்கீதம் பார்க்கும் பொழுது When you read in 50th Psalm, 50ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்திலே 50th Psalm verse 16, அவர் துன்மார்க்கனை நோக்கி கேட்கிறார், he was looking at the wicked and asking, என்னுடைய வசனத்தை நீ பேச உனக்கு என்ன உரிமை உண்டு? what authority have you got to speak my words? வாசிங்கள் 16 50 16 17 18. தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? சிச்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எறிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய். விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு. தேவன் துன்மார்க்கனை பார்த்து கேட்கிறாரு, நீ வசனம் பேசுறதுக்கு உனக்கு என்ன நியாயம் இருக்குன்னு கேட்கிறார். The Lord asked the wicked, what authority have you to speak my words? என்னுடைய பிரமாணங்களை எடுத்துரைக்க உன் வாயினால் அந்த வார்த்தையை சொல்ல உனக்கு என்ன நியாயம் உண்டு? What hast thou to declare my statutes, or shouldest thou take the covenant in the mouth? இந்த சபைக்குள்ள துன்மார்க்கர்கள் இருக்கிறார்களா? Are there wicked people in this church? எப்படி அவர்களை கண்டுபிடிப்பது? How will you spot them out? அவர்கள் திருடனோடு ஒருமித்து போவார்கள். They will be one with the thief. விபச்சாரக்காரரோடு அவர்களுக்கு பங்கு இருக்கும். They will have partakers with the adulterers. சிட்சையை பகைப்பார்கள். They will hate the correction. இந்த மூணு கூட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா இவங்க சபைக்குள்ளே இருப்பாங்க, ஆனா துன்மார்க்கர்களாய் வாழ்வார்கள். When you see three kinds of people like this, they will be in the church but they will live a wicked life. திருடனை காணும்போது அவனோடு ஒத்து போவது. When seeing a thief, they will have consent with him. விபச்சாரக்காரரோடு சபையில சேர்ந்து கொள்வது. When seeing the adulterer, they will be a partaker with him. ஏதாவது சிட்சை கொடுத்தா அதை எதுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுவது. If you are instructed, then they will not like it or not accept. இவர்கள் தான் சபைக்குள்ள இருக்கிற துன்மார்க்கர்கள். These are the wicked people in the church. இன்னைக்கு பாருங்க, தவறு செஞ்சுட்டு அவன் வசனம் பேசுறான். Now look, committing fault, they are speaking the word of God. ஒரு இடத்துல ஒரு சபையில ஒருத்தன் திருடி விட்டான். In one church, one had a theft. ஒரு சர்ச்சில் அந்த சர்ச் வாசல்ல ஒரு கண் தெரியாத ஒரு சகோதரன் எப்பொழுதும் இருப்பார். One blind person was in that doorstep of that church. அவர் ஒரு நல்ல விசுவாசி. He was a good believer. அவருக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது. Both his eyes were blind. அவர் அந்த ஹால் என்ட்ரன்ஸ்ல ஒரு பெஞ்சில எப்பவும் அங்கேயே தான் இருப்பார். He was always be in the entrance of the hall on the bench. இந்த சபையில अनेகர் வந்து காசு வாங்கிட்டு போவாங்க. Many of them will come and give money and go. ஒரு நாள் என்ன நடந்தது? But what happened? அந்த கண் தெரியாத சகோதரன் முடி வெட்ட போய் விட்டார். That blind person went to have his hair cut. நான் அப்ப அந்த சர்ச்சுக்கு எதேச்சியா போயிருந்தேன். I went accidentally to the church. நான் எதேச்சியா போயிருந்து நான் அந்த பெஞ்சில கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன். I went and slept in that bench for some time. இந்த நேரத்துல இந்த காசு வாங்குற ஆள் வந்தார். At this time the one who takes the money, he came there. அவர் ஆக்சுவலா என்னைய கண் தெரியாத ஆள்னு நினைச்சிட்டாரு. He thought that I am that blind person. ஏன்னா நான் படுத்திருக்கேன் இல்லையா, அதனால இந்த இடத்துல இவன் தான் படுத்திருப்பான், குருடன் தான் படுத்திருப்பான்ட்டு அவர் உள்ள போயிட்டாரு. He thought that only the blind person will be sitting there and he's saying, so he went inside. அங்க போனா He went in. இப்படி ஹால் முடியும் போது பிரதர் ரூம் உள்ள இருக்கிறார். And the brother is there inside that room. இவர் நேரா போய் அவரை கூப்பிட்டுட்டே இருந்தார். And he went there and he called out to him. அவர் வந்த மாதிரி தெரியல. He did not come out. இவர் அப்படி திரும்பி பார்த்தாரு. He looked here and there. என்னைய பெஞ்சில பார்த்தாரு. Then seeing me on the bench. நான் தான் கண் தெரியாதவனே.
He thought that I'm blind, அதனால அவருக்கு ஒன்னும் வசதியா போயிருச்சு. so it was very favorable for him. அங்க சிஸ்டர் சைடு பார்த்தாரு. He looked at the sister side. எங்க பார்த்தாலும் மனுஷனே இல்ல. No people anywhere. என் ஒருவனை தவிர. No, leaving me alone. என்ன பண்ணாரு? What happened? அப்போ அந்த வாசல்ல ஒரு டேபிள். There was a table in the door. ஒரு 4-5 பெட்ஷீட் போட்டு அயன் பாக்ஸ் அயன் பண்றதுக்காக ரெடியா இருக்கு. There was an iron box there with 4-5 bed sheets. அவர் வேகமா எல்லா பெட்ஷீட்டையும் மடிச்சு உள்ள தூக்கி போட்டாரு தான் பையில அயன் பாக்ஸ் தூக்கி அதுக்கு நடுவுல தூக்கி வச்சிட்டு இப்போ அடுத்து கூப்பிட்டுட்டே இருக்காரு. He took all the bed sheets and took the iron box and in the bag and stuffed it in and he's going out. அவன் இன்னும் என்னைய குருடனாவே நினைச்சிட்டு இருந்தான். பாவம் நான் பார்த்துட்டே இருக்கறேன் அங்க இருந்து. He still thought that I'm a blind person when I'm watching him. நான் அங்க இருந்து பார்த்துட்டே இருந்தேன். என்னடா இது காசுக்கு தானே வந்தா? கொஞ்ச நேரத்துல வந்துட்டாங்க ஆளுங்க எல்லாம் வந்துட்டாங்க. And in some time all the people came back and I was thinking as to what's happening. வந்த உடனே எனக்கு சாப்பாடு சாப்பிட்டு எத்தனையோ நாள் ஆச்சுன்னு சொன்னா உடனே சாப்பாடுலாம் கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு இருக்காரு. He said it was many days since I had eaten food and they gave him food and he ate. சரி இப்ப சாப்பாடு முடிந்தது. Now the food was over. ஊழியக்காரர் வந்து காசு கொடுத்தாரு. And the worker came and gave him money. இப்ப கிளம்பணும். Now he has to go. இப்ப திருப்பியும் பார்த்தாரு. எல்லாரும் அவங்க ஒதுங்கி போயிட்டாங்க. அந்த சீன் முடிஞ்சிருச்சு. Now again turned back and saw that scene was over and all of them had gone. திரும்பவும் இப்ப நான் ஒரு ஆள் தான் அங்க இருக்கறேன். Again I am there alone. உடனே பார்த்தாரு இந்த பிளேட் இந்த டம்ளர்லாம் தூக்கி உள்ள வச்சிட்டாரு. He took all the plates and tumblers and kept it inside. எல்லாத்தையும் தூக்கிட்டு இப்ப வெளிய கிளம்பிட்டாரு. And taking all this he went out. கேட்ட தாண்டற வரைக்கும் நான் குருடனாகவே இருந்தேன். As long as he went out of the gate I was like a blind person. கேட்ட தாண்ட உடனே ஒரு பையனை கூப்பிட்டு அவனை கூட்டி வான்னு சொன்னான். I called another boy and asked him to go and bring him from the gate. அது வரைக்கும் கால்ல ஒரு துணி போட்டு ஒரு கட்டி ஒரு பெரிய வியாதியஸ்தன் போல தான் உள்ள வந்திருந்தார். He came inside with a big bundle over his leg and as a sick person came in. கேட்ட தாண்ட உடனே அந்த பேண்டேஜ் எல்லாம் தூக்கி உள்ள பாக்கெட்ல போட்டு கிளம்பி வேகமா போயிட்டு இருக்கார். Immediately as he crossed the gate he took all the bandage and he was walking very fast. நான் உடனே ஆளை அனுப்பி அவனை தூக்கிட்டு வந்துட்டோம் திருப்பி கொண்டு வந்துட்டோம். Immediately I sent a person and we brought him back. திரும்ப கொண்டு வந்த உடனே நம்ம விசுவாசில ஒரு அரகுறை இருந்த ஆளு பட்டுன்னு அடிச்சிட்டான். Half believer in our church he immediately beat him when he came in. பட்டுன்னு கை நீட்டிட்டான். He immediately lifted his hands. உடனே இந்த ஆள் சொல்றாரு 7 தடவை மன்னிக்கணும்னு சொல்லிருக்கு இப்படி அடிக்கிறீங்களான்னு கேட்டாரு. Immediately this person said it is asked to forgive 7 times you are beating me like this. அவன் பாருங்க வசனம் எவ்வளவு கரெக்ட்டா யூஸ் பண்றான்னு தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். See how he is rightly using that verse I'm telling. பிசாசு வசனம் தான் யூஸ் பண்ணுது, திருடனும் வசனம் தான் யூஸ் பண்றான், துன்மார்க்கனும் வசனம் தான் பேசுறான். Satan is using the word of God and even the thief is using the word of God. Wicked is also using the same thing. அந்த விசுவாசி படக்குன அடிச்சிட்டான். அடிச்ச உடனே அவன் சொல்றான் 7 தடவை மன்னிக்கணும்னு சொல்லிருக்கு, ஒரு ட்ரிப் தான் அதுக்குள்ள அடிச்சிட்டான் அந்த ஆளுன்னு சொல்லி. அப்ப அடிச்சது தான் தப்பு. When the believer beat him, he said immediately for 7 times you are asked to forgive, you are beating me like அவன் this. திருடினது, சாப்பாடு கொடுத்த பிளேட்டையே திருப்பி தூக்கி உள்ள போட்டுக்கிட்டது, இதெல்லாம் தவறே கிடையாது. For him to have robbed those things and taking all the plate and keep stuffing it in, it's all wrong. துன்மார்க்கனை நோக்கி என்னுடைய வசனத்தை பேச உனக்கு என்ன நியாயம் உண்டு என்று கர்த்தர் கேட்கிறார். Looking at the wicked, the Lord is asking, why should thou speak the covenant in thy mouth? இரண்டு எஜமானுக்கு தயவு செய்து ஊழியம் செய்யாதிருங்கள். Do not serve two masters. இன்றைக்கு அநேகர் ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்துதான் தங்களுடைய வாழ்க்கையிலே சீர்குலைந்து போய் நின்று கொண்டிருக்கிறார்கள். Today many of them serving two masters, they are desperate in their lives. தேவனுக்கும் ஊழியம் செய்கிறார்கள், உலக பொருளுக்கும் ஊழியம் செய்கிறார்கள். They are serving both God and to the things of the world. மனதில கர்த்தருக்கும் மாம்சத்தில பாவத்துக்கும் ஊழியம் செய்கிறார்கள். In their mind they are serving God and their flesh to sin. ஒரு பகுதியில தேவன் என்று சொல்லிவிட்டு மற்றொரு பகுதியில விக்கிரகத்துக்கு நீ பணிந்து கொண்டிருக்கிறாய். On one hand they say it's God and they are bowing towards the idols on one hand. ஒரு பகுதியில தேவனை துதிக்கிறாய், வெளியே போய் தேவனுடைய ஜனங்களை சபிக்கிறாய். On one hand you are blessing the Lord and the others you are cursing outside. உன்னுடைய உதடு எங்கே இருக்கிறது, உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? How is your lips and how is your heart? பாவத்தை காண்கிறாய், ஆனால் பாவத்தை விட்டு வெளியே வருகிறதில்லை. You are looking at sin but not coming out of it. நீ துன்மார்க்கமாய் வாழ்கிறாய், ஆனால் பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்து போய் கொண்டிருக்கிறாய். But living a wicked life you are coming and going out to the holy sanctuary. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது When you read Revelation 3rd அந்த chapter, லவோதிக்கேயா சபையை பத்தி சொல்லும் பொழுது ஒன்னு நீ அனலாயிரு இல்லாவிட்டால் நீ குளிராயிரு. looking at the church of Laodicea, the Lord says, be thou hot or be thou cold. வெளிப்படுத்தல் 3:15-16 பத்தி பார்க்கும் பொழுது In Revelation 3 chapter 15 and அந்த சபையை குறித்து ஆண்டவர் ஆவியானவர் சொல்றார், ஒன்று நீ அனலாயிரு இல்லாவிட்டால் நீ குளிராயிரு. இந்த வெதுவெதுப்பா கடந்து உன்னுடைய வாழ்க்கையில நியாய தீர்ப்புக்கு நேராக நீ திரும்பி போகாதே. Looking at the church, the Lord says, be thou hot or be thou cold, do not be in a lukewarm state and be spewed out. அருமையானவர்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? How are you found?
ஒன்னு அனலா இருங்கள், You be either hot இல்லாவிட்டா குளிரா இருங்க. or be cold. ஒன்னு நீ பின்மாற்றக்காரனாரு, இல்லாவிட்டா நல்ல எழுப்புதல் உள்ளவனாரு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருந்து ரெண்டு பேரும் சபையையும் ஆண்டவரையும் புறஜாதி குடும்பம் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி நீ டபுள் ஆக்ட் நீ வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அது கட்டாயமா அப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியமும் இல்லை. Be thou either a backslider or a revivalist, you should not live a dual life and spoil all the families and church members. ஆவியிலே அனலா இருங்கள். You be fervent in spirit. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். You serve the Lord. கர்த்தருக்காக அனலாய் கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் கர்த்தருக்காக வாழ்ந்து ஓட்டத்தை ஜெயத்தோடு முடியுங்கள். Even if you live for a few days, be a fiery life, live a fiery life for the Lord. ஒன்று தேவனோடு ஐக்கியமா இருங்கள், இல்லாவிட்டால் உலகத்தோடு நீங்கள் ஐக்கியமா இருங்கள். Have the communion either with the Lord or have communion with the world. இல்ல பரிசுத்தவான்களோடு ஐக்கியமா இருங்கள், இல்லாவிட்டால் உலக மனுஷனோடு ஐக்கியமா இருங்கள். Or have communion with the saints or with the people of the world. முதலாம் சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, In reading in 1 Samuel chapter 18, யோனத்தானும் தாவீதும் முதலாவது உயிருக்குயிராய் நேசித்தவர்கள். Firstly, Jonathan and David, they loved each other as their own soul. ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ். They were very close to each other. அதாவது யோனத்தான் தன்னுடைய Dress-ஐ கலத்தி தாவீது கொடுத்துருவான், தாவீது அவன் Dress-ஐ கலத்தி இவனுக்கு கொடுத்துருவான். அந்த அளவு Dress-ஐ மாத்திக்கொள்ளக்கூடிய அளவுல ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்கு. Jonathan will remove his dress and give to David, and David will also remove his dress and give to him. To that extent they were close. 1 சாமுவேல் 18ல முதல் 4 வசனத்துல நீங்க வீட்ல போய் படித்துக் கொள்ளுங்கள். Reading in 1 Samuel chapter 18 verse 1 to 4, you can read this. ரெண்டு பேரும் அந்த அளவு க்ளோஸா அவங்க தன்னுடைய நட்பை வளர்த்து கொண்டார்கள். To that extent they were closely united. இவன் ஒரு சாதாரண ஆடு மேய்ச்ச ஒரு ஆளு. He was an ordinary shepherd. ஆனா அவன் ராஜகுமாரன். But he was a king's son. ஆனா ரெண்டு பேரும் Dress-ஐ மாத்திக்குவாங்க. But both of them will change their garments. அந்த அளவு ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ். To that extent they were close. ஆனா அதே நேரத்துல But at the same time சவுலும் யோனத்தானும் ரொம்ப க்ளோஸ். Saul and Jonathan also were very close. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். See how it is. தாவீதை பாக்கும்போதெல்லாம் நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ்னு சொல்லுவான். வீட்டுக்கு போன உடனே சவுலை பார்த்த உடனே நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ்னு சொல்லுவான். When looking at David he will say I and you are very close, and when looking at Saul he will say we are very close. தாவீதும் சவுலும் யோனத்தானும் ரெண்டு பேரும் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். David and Jonathan will often make covenant with each other. அது ஒரு தனி சப்ஜெக்ட், டைம் வரும்போது நான் அதை பேசுகிறேன். That's a different subject. When time comes I will speak. ஆனா ரெண்டு பேரும் நல்ல உடன்படிக்கை பண்ணி கழுத்தை கட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் உட்கார்ந்து அழுவாங்க. But both having made a covenant they will hug each other and sit and cry. அழுது முடிச்ச உடனே After crying தாவீது காட்டுக்கு போய் விடுவான். David will go to the jungle. ஆனா யோனத்தான் வீட்டுக்கு போய் விடுவான். But Jonathan will go back home. அவங்க தண்ணி கிடக்காம தூக்கம் இல்லாம வனாந்தரத்துல சுத்திட்டு இருப்பான். இவன் போய் அங்க சுகபோகமா அரண்மனையில இளைப்பாரி கொண்டிருப்பான். He without water or sleep he will be walking in the wilderness, but he will be happily staying in the palace. என்ன நடந்தது? What happened? 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When 2 Samuel chapter 1 verse 23 when we read, எவ்வளவு அதிகமாக யோனத்தானும் தாவீதும் ஒருவரை நேசித்தார்களோ அதே போலவே யோனத்தானுக்குள்ளே சவுலை நேசிக்கக்கூடிய ஒரு ஆவியும் இருந்தது. They as much as David and loved Jonathan loved David, so he loved Saul also. அவன் உயிரோடு இருக்கையிலே சவுலும் யோனத்தானும் இன்பமா இருந்தார்கள், பிரிந்து போனதே கிடையாது. When Jonathan and Saul were alive, they were pleasant in their lives, they were never divided. எப்படி இருக்கும் பாத்தீங்களா? See how it was? உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாய் இருந்தார்கள். When they were alive, Saul and Jonathan were pleasant in their lives. என்னதான் இருந்தாலும் அவனுக்கு அந்த சுகபோக வாழ்வை விட்டு வர முடியவில்லை. Whatever happens, he was not able to live his luxurious life. என்னதான் இருந்தாலும் உடன்படிக்கையை காப்பாற்றிக் கொள்ள அவனால முடியவில்லை. Whatever happens, he was not able to keep the covenant. எப்படி தாவீதை நேசித்தானோ அதே போல சவுலையும் அவன் நேசித்தான். As much as he loved David, so did he love Saul. உன்னுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? Whom is your relationship with? உன்னுடைய ஐக்கியம் தாவீதோடு இருக்கிறதா? உன்னுடைய ஐக்கியம் சவுலோடு இருக்கிறதா? Is your unity with David or with Saul? உன்னுடைய ஐக்கியம் கரெக்ட்டாக இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை முடிவும் நன்றாக இருக்கும். If your unity is correct, then your end will also be right. என்ன நடந்தது? What will happen? What happened? யோனத்தானும் சவுலும் இணைந்து போய் அங்கே தற்கொலையை நாடி செத்து போனார்கள். Saul and Jonathan were together and they also lived a life of suicide. நீ தாவீதை நேசித்தால் இந்த உலக வாழ்க்கையிலே பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்து நீ தாவீதோடு போய் கொண்டே இருக்க வேண்டும். If you should love David, then with yielding yourself to the sufferings with David, you should go along with him. உலக ஆடம்பரத்தை நேசித்தால் நீ தாவீதை வெறுத்துவிட்டு சவுலோடு சேர்ந்து போய் நீ மரணத்தை தேடிக்கொள்ள வேண்டும். If you should love the pleasures of this world, then with Saul you will also have to seek for death. ஒரே நேரத்துல ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி நேசித்து கடைசியாக மாம்சத்தின் நேசம் அவனை மரணத்துக்கு இழுத்து கொண்டு போய் அவன்
தன்னுடைய உடன்படிக்கையிலே உண்மை இல்லாமல் மரித்து போனான். He loved both of them at the same time, and finally the love of this flesh took him towards the death also. உன்னுடைய ஐக்கியம் எங்கே இருக்கிறது? Now where's your love? நீ யாரை அதிகமா நேசிக்கிறாய்? Whom are you loving more? இயேசுவை நேசிக்கிறாயா? Are you loving God more? பரிசுத்தவான்களை நேசிக்கிறாயா? Or are you loving the saints? இல்லாவிட்டால் உலக மனிதர்களை நீ நேசிக்கிறாயா? Or are you loving the people of the world? பின்மாற்றக்காரனை நேசிக்கிறாயா? Are you loving the backslider? இன்னைக்கு ஒரு சிலர் எல்லாம் பின்மாற்றக்காரங்களோட ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வைக்கிறீங்க. ஒரு நாள் உன்னை இழுத்து கொண்டு போய் சேர்த்துருவான். Now many of them are having the relationship with the backsliders. One day definitely he will take you away. சவுல் ஒரு நாள் உன்னை மரணத்துக்கு இழுத்து கொண்டு போய் விடுவான். Saul will one day take you towards death. ஆனால் நீ தாவீதோடு இருந்தால் ஒரு நாள் உன்னை சிங்காசனத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடுவான். If you are with David, then he will take you one day to the throne. தாவீதோடு அந்த யோனத்தான் இணைந்திருந்தால் நிச்சயமாக தாவீது முதலாவதும் யோனத்தான் இரண்டாவதுமாக உடன்படிக்கையின்படியே வந்து சேர்ந்திருப்பார்கள். If Jonathan was united with David, then definitely according to the covenant David would have been first and Jonathan would have been second. ஆனால் சவுலோடு ஐக்கியம் வைத்திருந்ததனால் சவுல் அவனை மரணத்துக்கு இழுத்து கொண்டு போய் ஓட்டத்தை முடிக்க வைத்து விட்டான். But since he had the relationship with Saul, Saul made him to take him to the battle and finally ended him in death. அநியாயமாய் கில்போவா மலையிலே இரத்தம் சிந்து மரித்து போய் விட்டான். And he had to shed his blood and die. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. And glory be to the holy name of the Lord. கடைசியாக Finally Judas பிரதான ஆசாரியராகிய மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியராக மாற்றப்பட்ட இயேசுவோடும் அவனுக்கு ஐக்கியம் இருந்தது. அதே நேரத்திலே 30 காசுக்காக இன்னொரு பிரதான ஆசாரியனிடத்திலும் அவனுக்கு ஐக்கியம் இருந்தது. Judas had the relationship with the high priest Jesus. Also he had the relationship for 30 silver coins with the high priest in the world. அவன் பிரதான ஆசாரியரை தேடி போனான். He went seeking for the high priest. அவங்ககிட்ட போய் கேட்டான், எவ்வளவு காசு கொடுப்பீங்க? He asked him as to how many he will pay for him. மத்தேயு 26:14. 26 chapter verse 14 of Matthew. அவன் போய் பிரதான ஆசாரியரிடத்தில் போய் நான் காட்டி கொடுக்கிறேன், எனக்கு என்ன கொடுப்பீர்கள் என்று கேட்டான். He went and asked the high priest, I will show you him, what will you give to me? இவன் காட்டி கொடுத்த அந்த இயேசு யார்? He who is Jesus whom he show. எபிரேயர்களின் நிருபத்திலே பார்க்கும் பொழுது, when you read in the book of Hebrews, அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் நித்திய பிரதான ஆசாரியராய் மாற்றப்பட்டவர். He is the high priest who was after the order of Melchizedek. எபிரேயர் 5:10 மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியர் என்று இயேசு தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். In Hebrews 5:10 we say called of God and high priest after the order of Melchizedek was his term. இங்கே யூதாஸ் 2 பிரதான ஆசாரியரிடத்திலே போனான். This Judas went to 2 high priests. ஒரு பிரதான ஆசாரியனிடத்தில் போய் காசுக்காக போனான், இன்னொரு பிரதான ஆசாரியனை காட்டி கொடுக்கிறவனாக போய் சேர்ந்தான். He went to one priest for high priest for money and to another high priest to show himself. பிரியமானவர்களே, நீங்கள் எந்த பிரதான ஆசாரியனிடத்தில் போகிறீர்கள்? To which high priest are you going to? கடைசியில் என்ன நடந்தது? Finally what happened? இந்த பிரதான ஆசாரியரிடத்திலே அவன் கடைசி வரை இருந்திருப்பானால் அவனுடைய பலவீனங்களுக்காக அவர் பரிதபிக்கப்பட்டு அவனை தூக்கி எடுத்து நிறுத்தி இருப்பார். Had he been with this high priest till the last, he would have worried for his weakness and would have lifted him up. ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தவர் நிச்சயமாய் அவனுக்கு கை கொடுத்திருப்பார். He who gave his hand for the seed of Abraham would give hand for him. ஆனால் இந்த ஆசாரியனை விட்டுவிட்டு இன்னொரு பிரதான ஆசாரியனிடத்தில் போய் 30 வெள்ளிக்காசை வாங்கி கொண்டு வந்தபடினால் நான்று கொண்டு செத்தான். But leaving this high priest, because he went to another high priest and got 30 silver coins, he had to hang. அந்த பிரதான ஆசாரியன் இவனை ரட்சிக்க கூடாமல் போய் விட்டதே. That high priest could not save him. இவன் போய் சொல்றான், ஐயோ குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன்னு போய் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, அது ஓம்பாடு போயிட்டு வான்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. He went to the high priest and said, I have shown the blood which is not to be at fault. They said it's your fault. அருமையானவர்களே, உங்களில் எத்தனை பேர் இன்றைக்கு 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்கிறீர்கள்? Today how many of you are serving two gods? 2 எஜமான்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. You cannot serve two masters. உங்களுக்கே தெரியும் இதுவரை நீங்கள் யாருக்கு ஊழியம் செய்தீர்கள்? For you know as to whom you have served thus far. ஆண்டவரை பகைத்தீர்களா, ஆண்டவரை சிநேகித்தீர்களா? Did you hate the Lord or love the Lord? ஆண்டவரை பற்றிக் கொண்டீர்களா, ஆண்டவரை அசட்டை பண்ணினீர்களா? Did you hold on to the Lord or despise him? தேவனுக்கு ஊழியம் செய்தீர்களா, உலக பொருளுக்கு ஊழியம் செய்தீர்களா? Did you serve God or serve mammon? நீங்கள் கர்த்தருடைய ஆவிக்கு இடம் கொடுத்தீர்களா, அசுத்த ஆவிக்கு இடம் கொடுத்தீர்களா? Did you give room for the spirit of God or for evil spirit? மனதில் ஊழியம் செய்தீர்களா, மாம்சத்தில் ஊழியம் செய்தீர்களா? Did you serve in their mind or to the flesh? நீ கர்த்தரை பின்பற்றுகிறாயா இல்ல விக்கிரகத்தை பின்பற்ற போகிறாயா? Did you follow the Lord or follow the idol? நீ தேவனை துதிக்க போகிறாயா, தேவனுடைய ஜனத்தை சபிக்க போகிறாயா? Are you going to bless the people of God or curse them? பாவத்தை கண்டு துக்கப்படுகிறாயா, பாவத்தை கண்டு வெளியே ஓடி வருகிறாயா? Are you grieved for the sin or coming out of sin? பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்து போய் கொண்டிருக்கிற
பரிசுத்தவனாய் இருக்கிறாயா? பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்து போய் கொண்டிருக்கிற துன்மார்க்கனாய் இருக்கிறாயா? Are you a holy person coming and going to the holy place, or a wicked person coming and going to the holy place? ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நீ குளிராய் இருக்கிறாயா? இல்லாவிட்டால் நீ அனலாய் இருக்கிறாயா? Are you cold or hot in your spiritual life? நீ சவுலை நேசிக்கிறாயா? நீ தாவீதை நேசிக்கிறாயா? Are you loving Saul or David? பரிசுத்தவான்களை நேசிக்கிறாயா? பின்மாற்றக்காரர்களை நேசிக்கிறாயா? Are you loving saints or the backsliders? சிங்காசனத்துக்கு போகிறவனை நேசிக்கிறாயா? மரணத்துக்கு போகிறவனை நேசிக்கிறாயா? Are you loving the person going to the throne or going to death? இயேசுவாகிய பிரதான ஆசாரியனை பின்பற்றுகிறாயா? இல்லாவிட்டால் 30 வெள்ளிக்காக இன்னொரு பிரதான ஆசாரியனை பின்பற்றுகிறாயா? Are you following the high priest who is Jesus, or following the high priest for 30 pence? எல்லாரும் கண்களை மூடுவோம் பிரியமானவர்களே. Let's all close our eyes. உங்களுக்கு நல்ல கேள்விகள் இன்றைக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. There are a few questions kept before you. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பல பகுதிகளிலே நீங்கள் கொண்டு செல்லப்படுகிறீர்கள். You are led in your different parts in your life. இந்த வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் யாருக்கு ஊழியம் செய்கிறீர்கள்? Whom are you serving in your life? மறுபடியும் அதே கேள்வி. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. It is not possible to serve 2 masters. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. It is not possible with any man to serve 2 masters. ஆண்டவரே, நான் உமக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியிடலாம். All those who want to serve God only, then close your eyes and kneel down. இன்னைக்கு நீ ஒரு சரியான தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு நேரம் இதுதான். This is the time for you to take your right decision. போதும், நம்முடைய இஷ்டத்துக்கு டபுள் ஆக்ட் பண்ணதெல்லாம் போதும். Enough for the times that when we have double acted. நம்முடைய வாழ்க்கையிலே மறுபடி நாம் தோற்று போனது போதும். Again and again facing defeats, that's sufficient in our life. மறுபடி தேவனை விட்டு விலகி போனது போதும். Enough for departing from the Lord again and again. தேவனை பகைத்து தேவனை விட்டு விலகி தேவனை அசட்டை பண்ணி வாழ்ந்த காலங்கள் போதும். Enough for hating the Lord, despising the Lord and living the life. இனி மனதில் மாத்திரமல்ல, மாம்சத்திலும் நீ கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். Not only in the mind but also in the flesh we should serve the Lord. இனிமேல் உன்னுடைய வாயிலிருந்து சபித்தல் வரவே கூடாது. Hereafter there should be no curse found in your mouth. பாவத்தை கட்டு நீ விலகி ஓடி விடு. You should run away from the sin. பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்து நீ பரிசுத்தவனாய் மாறிக்கொள்வாயாக. Coming to the holy place, be a holy person. ஆவியிலே அனலாய் மாறுவாயாக. You be fervent in the spirit. தாவீதோடு உன்னுடைய ஐக்கியத்தை வளர்த்துக்கொள். You preserve the spirit with the saints. இயேசுவிடம் மாத்திரம் உன்னுடைய ஐக்கியத்தை வைத்துக்கொள். You keep your fellowship with Jesus alone. எந்த விக்கிரகத்தையும் பின்பற்ற மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்துக்கொள். Determine not to follow any idols. ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நேசிப்பேன். Lord, I will love you alone. உம்மை மாத்திரம் நேசிப்பேன். Lord, I will love you alone. உம்முடைய வழிகளில் மாத்திரம் நடப்பேன். I will walk in your ways. உம்முடைய கற்பனைகளின்படி நான் செயல்படுவேன். I will do according to your commandments. நீரே எனக்கு தெய்வம். You are my God. நீர் மாத்திரம் எனக்கு போதும். You are all sufficient for me. இந்த வாழ்க்கை மாத்திரம் எனக்கு போதும். Your life is sufficient for me. எனக்கு இரட்டை வாழ்க்கை வேண்டாம். I do not want a dual life. நான் கடைசி வரை உமக்காக நிற்க விரும்புகிறேன். I want to live a life for you alone. உம்மை மாத்திரம் நேசிக்க விரும்புகிறேன். I want to love you alone. உம்மை மாத்திரம் பின்பற்ற விரும்புகிறேன். I want to follow you alone. உம்மை மாத்திரம் சேவிக்க விரும்புகிறேன். I want to serve you alone. என்னுடைய ஓட்டம் முடிகிற வரை நீர் மாத்திரம் எனக்கு எஜமானாய் இருந்தால் போதும். To the end of my race, if you are my master, it is sufficient. ஹalleluya. வாயை திறந்து நான் சொன்ன அறிக்கையை திரும்ப சொல்லுங்கள் பிரியமானவர்களே. ஹalleluya. எனக்கு நீர் மாத்திரமே எஜமான். ஹalleluya. வேற எந்த வல்லமை நான் சேவிக்க மாட்டேன். வேற எந்த வல்லமைக்கு நான் பின்னாக போக மாட்டேன். வேற எந்த வல்லமை நான் கனம் பண்ண மாட்டேன். வேற எந்த வல்லமை நான் நேசிக்க மாட்டேன். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க பிரியமானவர்களே. ஒரு அறிக்கையோடு ஒரு அபிஷேகத்தோடு கூட்டத்தை முடிக்கலாம். ரேபாலா கராபாகா தீகராபாலா வௌஷ ரிபானா திராமானியா ரிபாலா கத்திராபாலா கத்திராமானியா ரபா திராமான் ஜீசஸ் ஹalleluya ரிபாகா ரபாகா திராகராபா திராமானியா ஆமென். எல்லாரும் கண்களை மூடி 2-3 நிமிடம் முழங்கால் படியிடலாம். ஆண்டவரே, நான் இதுவரை 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்த ஒரு நபர். அதை நான் உணர்கிறேன். அது தவறு. அதனால் என்னுடைய பயணத்தில் என்னுடைய வாழ்க்கையிலே பல தடைகள். எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? கர்த்தர் உன்னை காண்கிறார். நீ 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ததை கர்த்தர் கண்டு உன்னை விடுவிக்கும்படியாக
உன்னை அந்த பிடியிலிருந்து தப்புவிக்க முடியாக, நீ கர்த்தரையே சேவிக்க முடியாக, கர்த்தர் உன்னை சரியான பாதையில கொண்டு செல்ல முடியாகத்தான் இந்த ஆராதனைக்கு உன்னை கொண்டு வந்தார். அல்லேலூயா. நீ கர்த்தரையே இனிமேல் சேவிப்பாய். அதுக்குரிய கிருபையை இந்த கூட்டத்தில் கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார். ஆமென். வாயை திறந்து சொல்லு, ஆண்டவரே நீர் ஒருவரே எனக்கு எஜமான், நான் உம்மை மாத்திரம் நேசிப்பேன், உம்மை மாத்திரம் பற்றிக் கொள்வேன், உம்மை மாத்திரம் கனம் பண்ணுவேன், உம்முடைய வழிகளிலே நடப்பேன். அல்லேலூயா. உம்மையே வணங்குவேன், உம்மையே பணிந்து கொள்வேன், வேற எந்த வல்லமையை நான் பணிந்து கொள்ள மாட்டேன். திரபலக திரபக ரபக திரபானியா ஷிரபலபன் திரவினாம் திரகர திரபானியா வேதபக ரபக திரபலக திரபானியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம். வாயை திறந்து ஒரு அறிக்கை சொல்லுங்க. இயேசு பின்மாறி போன பேதுருட்ட ஒரு அறிக்கையை கேட்டு வாங்கினார். நீ என்னை நேசிக்கிறாயா? அவன் சொன்னான், ஆம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். ஏன்னா அவன் திடீர்னு இன்னொரு எஜமான் பக்கம் போயிட்டான் இல்லையா, பின்மாற்ற வல்லமைக்கு போயிட்டான் இல்லையா. திருப்பி கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? ஆம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். திரும்ப கேட்டார், நீ என்னை நேசிக்கிறாயா? இப்ப இதே கேள்வி கர்த்தர் இந்த கூட்டத்தில் உன்னை பார்த்து கேட்கிறார். வாயை திறந்து சொல்லு, கர்த்தாவே, நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை பற்றிக் கொள்வேன், நான் உம்முடைய வழிகளிலே ஓடுவேன், நான் வேறு வழிகளிலே போக மாட்டேன், உம்மையே நேசிக்கிறேன். வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீர் எஜமான், நீர் என் தகப்பன், நீர் என் மனவாளன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆம். கொய்யவன் கை களிமண்ணை போ தேவா உம்மிடம் ஒப்புவித்தேன். கொய்யவன் கை களிமண்ணை போ எஜமானனே கொய்யவன் கை களிமண்ணை போ தேவா உம்மிடம் ஒப்புவித்தேன். கொய்யவன் கை களிமண்ணை போ தேவா உம்மிடம் ஒப்புவித்தேன். உன்னை மனதே படே நீ மனதே துமே, உன்னை மனதே படே நீ மனதே துமே. எஜமானனே உமக்கு நான் அடிமை என்றோ, எஜமானனே உமக்கு நான் அடிமை என்றோ, உன்னை மனதே படே நீ மனதே துமே, உன்னை மனதே படே நீ மனதே துமே. எஜமானனே உமக்கு நான் அடிமை என்றோ, எஜமானனே உன்னை மனதே படே நீ மனதே துமே, உன்னை மனதே படே நீ மனதே துமே. எஜமானனே உமக்கு நான் அடிமை என்றோ, எஜமானனே உமக்கு நான் அடிமை என்றோ, உன்னை மனதே படே நீ மனதே துமே, உன்னை மனதே படே நீ மனதே துமே. எஜமானனே உமக்கு நான் அடிமை என்றோ, 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 எஜமானனே உமக்கு நான் அடிமை என்றோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரவானா காத்திரவானியா. ஆமென், ஆமென். வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவே நீர்தான் என்னுடைய எஜமான், ஆமென். நான் உம்மையே நேசிக்கிறேன், உம்மையே பற்றிக் கொள்ளுகிறேன், உம்மையே நான் துதிப்பேன், உம்மையே நான் வணங்குவேன், உம்மை மாத்த உம்மிடத்திலேயே என்னுடைய ஐக்கியம் இருக்கும், கடைசி வரை நான் உம்மையே பின்பற்றுவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி சொல்லுகிறீர்கள் பிரியமானவர்களே? ஆமென். கர்த்தர் தான் இனிமேல் உன்னுடைய எஜமான். அல்லேலூயா, அல்லேலூயா. தெய்வம் உன்னுடைய எஜமானா இருந்தால் நீ தோற்று போக மாட்டாய்.
ஆமென். உந்தன் மனதின்படி என்னை வணைந்திடுவே, எஜமானனே உமக்கு நான் அடிமை என்றோ, உமக்கு நான் அடிமை என்றோ. அடிமை என்றோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நான் இங்கே இரண்டு எஜமானை காண்கிறேன். உங்களில் எத்தனை பேர் கர்த்தர் எஜமான் சொல் என்று சொல்லி கர்த்தர் பட்சத்தில் வந்து நிற்க போகிறீர்கள்? நீங்கள் கர்த்தர் என் எஜமான் என்று நீங்கள் அவர் பட்சத்தில் வந்தால் அவர் உங்கள் வாழ்வை செழிப்பாய் மாற்றுவார், ஆசீர்வாதமாய் மாற்றுவார், உன் தலையை உயர்த்துவார், எல்லா இடங்களிலும் உன்னை வெற்றி சிறக்க பண்ணுவார். இதோ அவனை வெட்கப்படுத்துங்கள், அவன் விலகி போகட்டும். இயேசுதான் எஜமான். ஆமென். எத்தனை பேர் இயேசுவை நேசிக்கிறேன் என்று வாயை திறந்து சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுடைய வாயிலிருந்து எத்தனை பேருடைய அறிக்கை உண்டாகி கொண்டிருக்கிறது? உன் சத்தத்தை கர்த்தர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். நேசிக்கிறேன் என்று நீ சொன்னாயே, உன்னுடைய வார்த்தை அவருடைய செவிகளிலே ஏறிக்கொண்டிருக்கிறார். என் இயேசுவே உம்மையே நான் நேசிக்கிறேன். வேறென்று வீணாழ்வையும் நாடாதிருப்பேன். உம்மாலே ஆனந்தமே நான்
Amen. 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 கர்த்தருடைய சமூகத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். இரண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடாது என்ற வார்த்தையோடு கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மோடு இடைப்பட்டு அவர் ஒருவரே எஜமானாய் தன்னை நிலைநிறுத்தி கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வசனங்களின்படி ஜீவியத்தை சீர்படுத்திக் கொண்டு கர்த்தரை மாத்திரம் பின்பற்றி கர்த்தரை மாத்திரம் நேசித்து கர்த்தருடைய வழிகளில் உற்சாகமா இருந்து அவரை மாத்திரம் பற்றி கொண்டு அவருக்காகவே வாழ்ந்து அவர் ஒரு பொழுது அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.